ரைட். இப்ப நாம அ நேத்து நாம கணக்கொண்டு செய்றேன்னு சொல்லி சொன்னோம். அதாவது லெண்டிங் பாரோவிங் போர்ட்ஃபோலியோ வந்தா எப்படி செய்றேன்னு சொல்லி. இப்ப எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இப்ப நான் திருப்பி இத சொல்றேன் பாருங்க. இது இருக்குது. இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் இருந்து இந்த புதிய எஃபிஷியன்ட் ஃப்ரண்ட் இதான் இப்ப. இதுதான் எஃபிஷியன்ட் ஃப்ரண்ட். இப்ப இங்கிருந்து தான் அ ஒரு ஒரு இன்வெஸ்டர் ரிஸ்க் ப்ரிஃபரன்ஸின் அடிப்படையில அந்த இன்வெஸ்டர் எந்த இடத்துல அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார் நினைக்கிற பாயிண்ட்ங்கிறது எம்ங்கிறது இந்த பாயிண்ட். அப்ப அவர் இந்த இடத்துல இருந்தால் அவருக்கு ரிஸ்க் பொதுவாக இந்த என்னது நியூட்ரல்ங்கிறவர் இவர் இந்த இடத்துல இருந்து தான் இந்த இடத்துல தான் அவருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பம். ஆனா அவருக்கு அதுக்கு கிடைக்கிற ரிஸ்க் அந்த ரிட்டர்ன் வந்துட்டு இந்த வரைக்கும் ரிஸ்க் நியூட்ரல் உங்களுக்கு தெரியும். அவர் வந்துட்டு எவரேஜ் ஆள் அவருக்கு கூடுதலாக ரிஸ்க் எடுக்க இயலாது. அது மாதிரி குறைஞ்ச ரிஸ்க்கும் எடுக்க இருக்கல அப்படி ஒரு நியூட்ரலான லெவலில் இருப்பார். இவர் என்ன செய்வாரு இருக்கிற காசு எல்லாத்தையும் கொண்டு போய் இதில் போடுவார். இந்த இடத்துல போடுவார். நம்ம 100,000 காசு இருக்குன்னு சொன்னா அவர் எல்லாமே எடுத்து போடுவார். நான் பார்த்தேன் லெண்டிங் போர்ட்ஃபோலியோ அடுத்து பரோயிங் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி பார்த்தோம். லெண்டிங் போர்ட்ஃபோலியோட என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியுமா அசம்ஷன்ல ரிஸ்க் ஃப்ரீ ரேட் உதாரணமா 5% சொன்னா இந்த 5% ஒரு லோன் கொடுக்கலாம் அல்லது லோன் எடுக்கலாம். எவ்வளவு லோன் எடுக்கலாம் அதே மாதிரி எவ்வளவு லோனும் கொடுக்கலாம் எடுக்கலாம். ரேட் என்னன்னு சொன்னா ஒன்றுதான். ஆனா ப்ராக்டிக்கலா சாத்தியம் இல்லை. இது அசியூம் பண்றாங்க எடுக்கிறாங்க. இப்ப ஒரு இன்வெஸ்டர் இருக்கிறாரு. அவர விருப்பம் என்னன்னு சொன்னா அவர் ரிஸ்க் இண்டிஃபரன்ஸ்க்கு இவரது டச் ஆகுது. இந்த டச் ஆகுதுன்னா இவரு எப்படியான இன்வெஸ்டர் இருப்பாரு ரிஸ்க் எவர்ஸ் ரிஸ்க தவிக்கக்கூடிய ஆளா இருக்கிறார். ஏன் அது காரணம் சொன்னா பாருங்க. இதுதான் ஒப்டிமம் மார்க்கெட். இதோட குறைஞ்ச இடத்துல எடுத்து செய்யறாரு. அப்ப இவரு மார்க்கெட் மொத்த மார்க்கெட் ரிஸ்கை விட இவர் குறையத்தான் எடுக்கிறாரு ரிஸ்க் இடத்தை. அப்ப அந்த ரிஸ்க் எடுக்கிறவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் வந்துட்டு இவர் தெரிக்கும். சரிதானே? அப்ப இதுதான் ஸ்லோப். ரைட். ஸ்லோப் லைன் நமக்கு தெரியும். கண்டுபிடிச்சிருக்கேன் நேற்று கிளாஸ்ல இப்படி வந்த ஸ்லோப் வந்து தெரியும். அப்ப அவருக்கு எந்த ரிஸ்க்கும் எடுக்காட்டி இவருக்கு இந்த அளவு ரிட்டர்ன் கிடைக்கும். ரிஸ்க் ரேட்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அது மாதிரி ரிஸ்க் கொஞ்சம் கொஞ்சம் கூட 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 அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த அளவுக்கு கிடைக்கும். இப்ப இங்க பாருங்க இவரு 100,000 காசு இருக்குன்னு சொன்ன இவர்கிட்ட இந்த அளவு காசு ரைட் இவ்வளவு காசு அவரு ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுவாரு. மற்ற போர்ஷனை லெண்டிங் சொன்னா கடனை கொடுப்பார். இந்த கடனை கொடுக்குற ரேட் என்னன்னு சொன்னா 5% ரிஸ்க் ரேட் இருக்கும். ரிஸ்க் ரேட் உதாரணமா 5% வச்சுக்கோ. ரைட். அப்ப இவருக்கு ரெண்டு வகையான லாபம் கிடைக்கும். ஒன்று மார்க்கெட் 100,000 உதாரணமா 60% வந்துட்டு 60,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். மீதி 40,000 இவர் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல கடனா கொடுக்குறாரு. இப்ப இவர் கடனா கொடுத்தா இந்த 40,000க்கு ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ரைட். வட்டி கிடைக்கும். அதே மாதிரி இந்த 60% இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்ல போட்டிக்கிறதுனால அந்த மார்க்கெட் கொடுக்குற ரிட்டர்னும் அவருக்கு கிடைக்கும். ரைட். இப்ப ரெண்டு போர்ஷன் இவருக்கு இருக்கு. இந்த பகுதியை பார்த்தா நினைக்கிற பகுதி இது வந்துட்டு பாருங்க அவர் இருக்கிற மொத்த காசு 100 தான். ஆனா இவரு இதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் இன்டிஃபரன்ஸ்க்கு எப்படி இருக்கும் ரிஸ்க். ரைட். அப்ப இவரிடத்த டச் ஆகுது அவர். அப்ப டச் ஆகிற இடத்துல இவர் தான் ரிஸ்க் பண்ணிட்டு ஆனா இருக்கிற காசு 100 தானே. ஆனா இவர் 100க்கு மிச்சமாக அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப இவருக்கு 100 காசு பிளஸ் உதாரணமா இன்னொரு ஒரு 60 வீதமான காசு 60,000 காசு வெளியே கடன் எடுக்கிறார். கடன் பரோ பண்றார். பரோ பண்ணி அவரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இப்ப வர மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு உண்டா 160. மார்க்கெட்ல போற மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 160. இதுக்கு மார்க்கெட் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குமோ அதுக்கு ரிட்டர்னுக்கு அவரு ரிட்டர்ன் எடுப்பார். ப்ராஃபிட் எடுப்பாரு. அதே மாதிரி இந்த 60,000 ரூபாய் கடன் வாங்கினது தானே. இந்த 60,000 ரூபாய் கடன் வந்துட்டு ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல அவருக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல கடன் வாங்கியிருப்பார். உதாரணமா 5% வச்சுக்கொண்டா அந்த 5% 60,000 ரூபாய்க்கு 5% அடிப்படையில் அவர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவார். அப்ப இது கழிக்கணும் நாம. ஏன் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். அப்ப மொத்த லாபத்துல இருந்து அந்த அதுக்கான வட்டி செலவை
கழிக்க வேண்டி வரும். கழிக்க வரதான வர்ற ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ பார்ப்போம். தானே அந்த ஃபார்முலா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆர் எப்படி இருக்குன்னு சொன்னால் வெயிட் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் வெயிட் என்ன, அது மாதிரி ரேட் இதோட சேர்த்து மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவில் வர்ற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, மார்க்கெட் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குதோ. அப்போ 2 வகையான போர்ட்ஃபோலியோ இருக்கு இவருக்கு. சரிதானே? இப்போ இவர் இந்த லெண்டிங் போர்ட்ஃபோலியோன்னு சொன்னால் ரைட், இது ஓகே. ஆனால் பரோயிங் போர்ட்ஃபோலியோன்னு சொன்னால் இவர் என்ன செய்யணும், மைனஸ் ஆகும். இப்போ நமக்கு தெரியும் போர்ட்ஃபோலியோட மொத்த வெயிட் வந்துட்டு 1 அறிக்கும் மொத்தம். இந்த நினைக்கிற வந்துட்டு ஒன்றோட குறைஞ்சிருக்குன்னு சொன்னா, நினைக்கிற வெயிட் ஒன்றோட குறைஞ்சிருக்குன்னு சொன்னா அவர் லெண்டிங் மார்க்கெட்ல குறையதான் குடிச்சிக்கிறாரு, மிச்ச காசை லெண்டிங் பண்ணிக்கிறார். லெண்டிங் சொன்னா கடனை குடிச்சிக்கிறார். இது வந்துட்டு ஒன்றோட கூட இருக்குன்னு சொன்னா, மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற அந்த வெயிட் வந்துட்டு ஒன்றோட கூட இருக்குன்னு சொன்னா அவர் வந்துட்டு சொந்த காசையும் சேர்த்து பிளஸ் பரோ பண்ணிருக்காரு. பரோ பண்ணி அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறார். ரிஸ்கை நான் விளங்கப்படுத்தினேன் ஏற்கனவே. இதுக்கு ஒரு போர்ஷன் தான் வேறு. ஏன் இந்த போர்ஷன் மட்டும்தான் ரிஸ்க் அவர். இந்த போர்ஷனுக்கு ரிஸ்க் இல்லை, ரிஸ்க் 0. என்ன ரிஸ்க் ஃப்ரீங்கிறதுனால ரிஸ்க் இல்லை. அதனால நம்ம இதுக்கு 0 அடிப்படையில் இது ரிஸ்க் கேபிட்டல் மார்க்கெட் லைன் அந்த ஃபார்முலாவில் இவருக்கு இவ்வளவு தான் ரிஸ்க் அறிக்கும். இப்போ நான் பாருங்க, வெயிட் ஆன் த மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ, இதான் இந்த மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ. இந்த மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ லெஸ் தென் 1 குறை இருந்தால் அது லெண்டிங் போர்ட்ஃபோலியோவாகவும், கிரேட்டர் தென் 1 இருந்தால் அது பரோயிங் போர்ட்ஃபோலியோ என்று சொல்லியும் வரும். இப்போ உதாரணம் தந்திரிக்கு பாருங்க, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரிஸ்க் ஆஃப் த லெண்டிங் அண்ட் பரோயிங் போர்ட்ஃபோலியோ. சரி, இப்போ ப்ராபபிலிட்டி தந்திருக்கு, ப்ராபபிலிட்டி சான்ஸ் தந்திருக்கு. இப்போ எக்கனாமிக் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுக்கான சான்ஸ் 10%, 20%, 50%, 20% தந்திருக்கு. இப்படி எக்கனாமிக் கண்டிஷன் ஒவ்வொன்றா மாறி போகிற சான்சஸ் தந்திருக்குது. ஒவ்வொரு எக்கனாமிக் கண்டிஷன்லையும் அந்த மார்க்கெட் எவ்வளோ ரிட்டர்ன் தரும் சொல்லியும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தந்திரிக்கு. ஆனால் இந்த பாருங்க, எக்கானமி எந்த கண்டிஷனில் போனாலும் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் மாற மாட்டாது. ஏன்? அதாவது தான் ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்கிறேன். மாற்றம் ஒன்றும் இல்லை, வேரியன்ஸ் ஒன்றும் இல்லை, வேரியேஷன் ஒன்றும் இல்லை. அதனால தான் அது ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்கிறோம். இப்போ மாற மாட்டான். இப்போ நமக்கு தெரியணும் எவரேஜாக மார்க்கெட் எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன் தரும் சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கேன். இது ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் காண்ற எப்படி, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் காண்ற எப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். இப்போ இது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் இல்லை, இது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், எதிர்பார்க்குற லாபம். இப்போ எப்படி காண்ற, ப்ரோபபிலிட்டி தர மார்க்கெட் ரிட்டர்ன் சொல்லி பார்த்தா 0.1 தர 1, 0.2 தர 0.9 இப்படி பெருகினா இதனுடைய என்னது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வரும். இதுதான் மார்க்கெட் ரிட்டர்ன் அறிக்கும். மார்க்கெட் தர ரிட்டர்ன் அறிக்கும். இதை செஞ்சு காட்டுறீங்க பாருங்க, செஞ்சு காட்டுறீங்க நிறைய பாருங்க. நைஸ். கிவன் ஐங்கிறது ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட் தந்திருக்கு, எக்கனாமிக் கண்டிஷன், மார்க்கெட் ரிட்டர்ன் தந்திருக்குது, இது அதில் ப்ரோபபிலிட்டி சான்சஸ் தந்திருக்குது. இவ்வளோ கூட்டினா என்ன வரும், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எவ்வளோ வரும்னா பாருங்க, இவ்வளோ கூட்டினா 4.14ங்கிற அளவு ரிட்டர்னை தருது. சரியானே? இதில் வேரியன்ஸ் நான் பார்த்தோம்னா, வேரியன்ஸ் பார்க்குற எப்படி, எக்ஸ் பார் மைனஸ் பாருங்க, எக்ஸ் இதான எக்ஸ், அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அதில் வர்க்கம் தர பி அவ்வளோயும் கூட்டி நேரம் ஒரு வர்க்கம் மூலம் கண்டால் அதில் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அதில் வேரியன்ஸ் வரும். வேரியன்ஸ் அதாவது இப்படி வேறு பாருங்க, இது எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன், இது வேரியன்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு சொல்லி நமக்கு இப்போ தேவை என்னது, மார்க்கெட்டினுடைய எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் தந்திருக்கு 4.14 சொல்லி மார்க்கெட்டினுடைய வேரியன்ஸ் தந்திருக்குது. வேரியன்ஸ் மார்க்கெட் ரிஸ்க், இது வந்து மார்க்கெட் ரிஸ்க்னு தந்திருக்குது, அல்லது இது வந்துட்டு மார்க்கெட்டினுடைய ரிட்டர்ன், மார்க்கெட் ரிட்டர்ன். இந்த 2 தந்திருக்கு, நம்ம ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். சரியானே? ரைட்.
இப்ப கொஸ்டின் என்ன நினைக்கின்றா பார்ப்போம். calculate expected return and standard deviation of 50% ரிஸ்க் ஃப்ரீல கொடுத்துக்கிறாரு, மீதி 50% இடத்துல மார்க்கெட்ல இருக்குது. சரியான? இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விட குறை இருக்கிறதுனால இது என்ன செய்யுது வந்துட்டு லெண்டிங் போர்ட்ஃபோலியோன்னு சொல்றோம். அதே மாதிரி இப்போ மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ 1.5 இருக்குது. 1.5ங்கிறதுனால நம்ம ஒன்னோட கூட இருக்கு. கூட எவ்வளோ வந்திருக்குது? தசமஞ்சு. தசமஞ்சு என்ன செஞ்சிருப்பாருன்னா ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டில் பரோ பண்ணியிருப்பார். பரோ பண்ணத்தால தான் இவருக்கு 1.5 வந்துச்சு. இது சொல்கிற பரோவிங் போர்ட்ஃபோலியோ. இப்போ கல்குலேட் பண்ணணும். இப்போ போர்ட்ஃபோலியோ இப்போ இது போர்ட்ஃபோலியோ. ஏனது போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம். 2 வகையில் செஞ்சுக்கிறார். சரியான? ஒன்று கொஞ்சம் காசை கடனா கொடுத்துக்கிறாரு, அவர் போர்ட்ஃபோலியோ. அடுத்த போர்ட்ஃபோலியோ கடனை வாங்கி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறார். எப்படி நாம இதுக்கு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் காண்றோம்னு பார்ப்போம். இப்போ நாங்க பாருங்க, இப்போ லெண்டிங் போர்ட்ஃபோலியோ முதலாவது. லெண்டிங் போர்ட்ஃபோலியோ என்னது? 50% கடனாக கொடுத்துக்கிறாரு. கடனாக கொடுத்துருக்காரு. லெண்டிங் கடன் கொடுத்துருக்கிறாரு. மிச்சம் சொந்த காசு 50% அவரு இன்னும் வாக்கில் போட்டுக்கிறார். இப்போ நமக்கு தெரியும் லெண்டிங் போர்ட்ஃபோலியோ தசமஞ்சு என்னது? தசமஞ்சு 50% ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல, மீதி 50% மார்க்கெட்ல. இப்போ நமக்கு தெரியும் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் 3% தெரியும் நமக்கு. 3% எந்த இதுலயும் மாற்றம் இல்லை. 3 அப்ப போடுறோம் 3 தசமஞ்சு தர 3 போடுறோம். அதே மாதிரி மார்க்கெட் நம்ம தாரது 4.14 4.14 அதுல 50% தரம். இது வந்துட்டு மார்க்கெட் ரிட்டர்ன். இது அவரு காசை கடனுக்கு கொடுத்ததால வந்த வட்டி. ரெண்டை சேர்த்து அவருக்கு கிடைக்கிற லாபம் 3.57 வருது. சரிதானே? 3.57 இருக்குது. அப்ப ரிஸ்க் அவர ரிஸ்க் என்ன? இப்படி இந்த லெண்டிங் போர்ட்ஃபோலியோடைய ரிஸ்க் என்ன என்று பார்க்கும்போது இப்ப நமக்கு தெரியும் இதுல இந்த போர்ஷனுக்கு ரிஸ்க் இல்லை. நினைக்கிற போர்ஷனுக்கு ரிஸ்க் இல்லை. என்ன காரணம்? இது ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல ஒர்க் பண்ண போறது, லெண்டிங் செய்யறதால இந்த இந்த கொடுத்த காசு கட்டாயம் நமக்கு திருப்பி வரும். சரிதானே? அதே மாதிரி இப்ப நமக்கு இந்த போர்ஷனுக்கு மட்டும்தானே அவருக்கு ரிஸ்க் இருக்கு. அப்ப இந்த போர்ஷன் எத்தனை வர்ற? 0.5 தான் வர்ற போர்ஷன். நம்ம ஏற்கனவே கண்டிருக்கோம் மார்க்கெட் ரிஸ்க். சரியானே? மார்க்கெட் ரிஸ்க் 1.97 சொல்லி என்ன கண்டிருக்கேன் தான் மார்க்கெட் ரிஸ்க். சரி, மார்க்கெட் ரிஸ்க் அப்ப போட்டிக்கோம். இப்போ தசமஞ்சு அப்போ வர்ற மார்க்கெட் ரிஸ்க் வந்துட்டு 0.987. அப்போ இந்த போர்ட்ஃபோலியோவில் அவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் வந்துட்டு 5 ரிட்டர்னும் ரிஸ்காக அவருக்கு கிடைக்கிறது 0.986 வருது. இப்போ அடுத்த சினாரியோ, இந்த சினாரியோ பார்ப்போம். இதுல -5ங்கிறது என்னன்னு சொன்னா கடன் எடுத்துக்கிறாரு. இது வந்துட்டு 1.5ங்கிறது கடன் எடுத்த கடனை வேறு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது காசு பரோ பண்ணிக்கிறாரு. இப்ப பார்ப்போம். இப்போ பரோயிங் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தசமஞ்சு மைனஸ்ல இருக்கு. ஏன்? இது கடனுக்கு வட்டி கொடுக்கணும், வட்டி செலுத்தணும், வட்டி செலுத்த வேண்டும். அப்ப கடனுக்கு எடுத்துப்பாரு, வட்டி எடுத்துப்பாரு. ஆனா எவ்வளவு கடன் எடுத்தாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, அது அவருக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரேட்லாம் கொடுப்பாடும். அதனாலதான் இந்த 3%. அப்ப இது வரைக்கு வட்டி செலவா தான் இருக்குது, வட்டி செலவு. சரி, அடுத்தது இந்த மார்க்கெட் போர்ட்ஃபோலியோட வெயிட் எத்தனை? 1.5, ஒன்றோட கூட. இப்ப அந்த மார்க்கெட்டினுடைய ரிட்டர்ன் பாருங்க, ரிட்டர்னை பாருங்க 4.14. அதே ரிட்டர்ன் தான் இங்கேயும் வருது 4.14 சொல்லி. இப்ப இது வந்துட்டு மொத்தமாக கிடைக்கிற லாபம், மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவர் மொத்தமாக கிடைக்கிற லாபம், அதுல இருந்து அவர் வட்டி செலவை கழிக்கணும். கடன் எடுத்துப்பார், வட்டி செலவை கழிக்கணும். கழிக்க வர்றதுதான் அவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் அறிக்கும். சரி, ரிட்டர்ன். இப்ப இவருக்கு பாருங்க மார்க்கெட் வெயிட் எத்தனை? 1.5. அது மாதிரி மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் 1.972.
1.972 1.5 கிடைக்குன்னா 2.958. இப்போ நீங்கள் ரெண்டே கம்பெனி பாருங்க, பரோயிங் போர்ட்போலியோ லெண்டிங் போர்ட்போலியோ. இப்போ ரிசல்ட்டை பார்க்க போனால் லெண்டிங் போர்ட்போலியோ காசு என்னது, கொஞ்சம் காசை மார்க்கெட்டில் போட்டு கொஞ்சம் காசு கடனை கொடுக்குறாரு, லெண்டிங் செய்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வர பொசிஷன். இப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அவருக்கு கிடைச்சிக்கிறது 3.57. அவருக்குரிய ரிஸ்க் வந்துட்டு 0.99. ஆனால் பாருங்க, பரோ பண்ணத்தினால அவருக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எதிர்பார்க்குற லாபமாக இருக்கு 4.7 உண்டு. ஆனால் ரிஸ்க்கு மிச்சம் கூட. இதுதான் அந்த கேபிட்டல் மார்க்கெட் லைன் அடிப்படையில் நாம் கால்குலேட் பண்ணின ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். கிளியரா உங்களுக்கு இது விளங்கிட்டா? ஏதாவது டவுட்கள் இருக்கு, அதுல சந்தேகங்கள் இருக்கா? சந்தேகங்கள் இருக்கு அதுல இருந்தா சொல்லுங்க. இப்ப அடுத்தது நம்ம பார்த்தோம் கேபிட்டல் மார்க்கெட் லைன் சொல்லி பார்த்தோம் இல்லையா? கேபிட்டல் மார்க்கெட் லைன் பார்த்தோம். அடுத்தது செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் சொல்லி பார்த்தோம். இதுல அதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, இதுல வந்துட்டு ரிஸ்க் ஃப்ரீ ரேட் இருக்குது. அதே மாதிரி இதுலயும் ரிஸ்க் பிரீமியம், அதுலயும் ரிஸ்க் பிரீமியம் இருக்கு. ஆனா இங்க என்ன பார்க்கணும் சொன்னா பீட்டாங்கிற மட்டும்தான் இருக்கு. பீட்டா மட்டும் இருக்கு. இப்போ பீட்டா மட்டுமே நம்ம எடுத்தோம்னு சொன்னா நமக்கு தெரியும், ஒரு இன்வெஸ்டர் இருக்கிற எல்லா ஸ்டாக்லையும் அவர் இன்வெஸ்ட் பண்ண டைம்ல இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண அவர் ரிஸ்க் குறைஞ்சிட்டே வந்து ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆயிடும். கங்கால வருது ரிஸ்க்கு அவர் குறைக்கலாமே இருக்கும். காரணம் இந்த போர்ஷன் இதுதான் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இது அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அசியூம் பண்றோம் இந்த இன்வெஸ்டர் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு இந்த போர்ஷன் இல்லை, இந்த ரிஸ்க் இல்லை, அவருக்கு லீகல் ரிஸ்க் இது மட்டும்தான், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மட்டும்தான். அப்போ சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், பீட்டா கால்குலேட் பண்ணணும்னா இப்போ கோவேரியன்ஸ் இப்போ என்ன இணைவு, எப்படி இணைவுன்னா இந்த குறிப்பிட்ட ஐங்கிற ஸ்டாக்குக்கும் மார்க்கெட்டுக்கும் மார்க்கெட் தானே. இப்போ அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் கொண்டு இருக்குன்னு சொன்னா அன்சிஸ்டமேட்டிக் கொண்டு இல்லை, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா அவர் கம்பெனி 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 மோசமாகறதுனாலயோ ஏற்படுற நட்டம் ஒன்றும் இவரை பாதிக்காது. இவர் என்ன செய்யறார், இவர் நல்ல வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, ரைட்? அதான் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம். மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ. இந்த மார்க்கெட் போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற மாதிரி ஐங்கிற ஸ்டாக், ஐங்கிற கம்பெனியுடைய ஸ்டாக் அல்லது எக்ஸுங்கிற கம்பெனியுடைய ஸ்டாக் அல்லது ஜெட்டுங்கிற கம்பெனியுடைய ஸ்டாக் எப்படி மூவ் ஆகுது, ரெண்டு கடையில என்ன தொடர்பு நான் பார்த்துருந்தேன் ஏற்கனவே. கோரிலேஷன் கோவின்னு பார்த்தோம், கோரிலேஷன் கோவேரியன்ஸ் பார்த்தோம் தானே. இப்போ கோரிலேஷன்ங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும் 0, இது நெகட்டிவாக இருந்து நெகட்டிவ் -1 வரையும் போகும், கூட +1 போகும். இது கோரிலேஷன். சரி, கோரிலேஷன் இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்ட நியமப்படுத்தப்பட்ட அளவு. நியமப்படுத்தப்படாத அளவு தான் என்னது, கோவேரியன்ஸ் சொல்லுவோம். இப்போ எப்படி கால்குலேட் பண்ற பீட்டாவை சொன்னா கோவேரியன்ஸுங்கு வேரியன்ஸ் மார்க்கெட் ரிட்டர்ன், மார்க்கெட் உடைய வேரியன்ஸ், இதான் ஃபார்முலா. இது நாம பார்ப்போம் எப்படி சொல்லி பார்ப்போம். இது நினைக்கிறேன் விளங்கப்படுத்தணும் உங்களுக்கும். தான் செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் இங்கே வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆயிருக்கும். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இங்கே வந்துட்டு ரிஸ்க். ரிஸ்க் இங்கே ஒன்று ஆயிருக்கு, என்னது பீட்டா தான் ரிஸ்க். இங்கே அவருக்கு சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மட்டும்தான் இருக்கு, அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இல்லை. இந்த அடிப்படையில் இது ரிஸ்க் ஃப்ரீ ரேட், எந்த ரிஸ்க் மட்டும் காட்டி அவர் கிடைக்கிற லாபம். இது ஸ்லோப், இது ஸ்லோப்பாக இருக்கு. இது ஸ்லோப். ஸ்லோப் எதுக்கு சமனாக இருக்குன்னா இது மார்க்கெட் ரிட்டர்ன் தானே. மார்க்கெட் ரிட்டர்ன் இது மார்க்கெட் ரிட்டர்ன். இது எப்பயும் 1 சமனாக தான் இருக்கும் மார்க்கெட் ரிட்டர்ன். இது மார்க்கெட் ரிட்டர்னாக இருக்கும், மார்க்கெட் ரிட்டர்ன். சரி, இது ஸ்லோப் என்ன பாருங்க, இது வந்து ரிஸ்க் பிரீமியம், இது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் தானே, ரிஸ்க் ஃப்ரீ ரேட். அப்போ இது ரிஸ்க் பிரீமியம் சொல்லுவோம். ரிஸ்க் பிரீமியம் என்னது, மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் RM மைனஸ் RF, தான் ரிஸ்க் பிரீமியம் சொல்லுவோம். இது 1, இது 1 சமனாக இருக்கும். இது 1, இது 1 தானே. இது இப்போ பீட்டா 1. ஸ்லோப் எப்பயும் இதால் தீர்மானிக்கப்படும்னா இப்படி தீர்மானிக்கப்படும். எவ்வளோ ரிஸ்க் எடுக்காரோ அந்த ரிஸ்க் ஏற்ற மாதிரி, அதாவது பீட்டா
ரைட் பீட்டா. இதோட சேர்த்து அவருக்கு என்ன கிடைக்கும்? ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆர்எஃப்பும் கிடைக்கும். இதுதான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. ரைட். இதுதான் இப்போ அடுத்த நாம கிளாஸை நேற்று முடித்தோம். சரியானே? இப்போ அதில் அசம்ஷன் இருக்கு. எப்படி கேபிட்டல் மார்க்கெட் லைனுக்கு அசம்ஷன்ஸ் வந்துச்சோ, எடுகொள்கள் எடுக்கப்பட்டுச்சோ, அதே மாதிரி கெப்பம் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். இந்த கெப்பம் இந்த கேபிட்டல் மார்க்கெட் லைன்ல 2 மெயினான அசம்ஷன். ஒன்று ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல எவ்வளவு கடன் எடுக்கலாம், கடன் கொடுக்கலாம்ங்கிறது. 2வது அசம்ஷன் மார்க்கெட் இன்வெஸ்டருக்கு இடையில எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து இருக்குங்கிறது. ஹோமோஜினியஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் த மார்க்கெட் சொல்லி. அப்ப அந்த 2 அசம்ஷன்ல மட்டும்தான் நம்ம அந்த கணக்கு செஞ்சோம். ரிப்போர்ட் ரிஸ்க்கு ரிட்டர்னே கண்ட கேபிட்டல் மார்க்கெட் லைன்ல. இப்ப இன்னைக்கு செக்யூரிட்டி மார்க்கெட் லைன்ங்கிற கோடு, இதான செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். இந்த கோட்டை வச்சு நாம ஒரு சொத்தினுடைய ரிஸ்க் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறேன்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம காண்றோம்னா அவங்களுக்கு சில அசம்ஷன் இருக்கு. உண்டு. தேர் ஆர் நோ டிரான்சாக்ஷன் காஸ்ட். இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்கும்போது புரோக்கருக்கு நீங்க காசு கொடுக்கணும், ஒரு தரம் கமிஷன் கொடுக்கணும். அந்த கமிஷன் இங்கே இல்லை, டிரான்சாக்ஷன் ஒன்று இல்லை, வேறு டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஒன்றுமே இல்லை, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற எந்த டெக்ஸும் இல்லை அதுக்குள்ள. ரைட். அதாவது ட்ரேடிங் ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது அசெட்ஸா இன்ஃபினிட்லி டிவைசிபிள். இப்போ நீங்க சொத்தை என்ன செய்யலாம், எவ்வளவு பாடணும் நீ பிரிச்சு கொள்ளலாம் சொத்தை. இது வந்துட்டு ஷேருக்கு ஓரளவு கஷ்டம்ன்றதால பிட்காயின் இருக்கு. பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இருக்கு. நீங்க ஒரு பிட்காயினை எவ்வளவு பீஸ் வேணும்னு பிரிச்சு கொள்ளலாம். அது மாதிரி தான் இன்ஃபினிட்டிவ்லி டிவைசிபிள். ஒரு சொத்தை நீங்க அசெட் சேல் வந்துட்டு பிரிக்கப்படக்கூடியது. 1 10 100 தான் வாங்கணும் இல்லை, ஒன்றுல பாதியும் வாங்கலாம், ஒன்றோட மடங்கும் வாங்கலாம். அப்படி அப்சன்ஸ் ஆஃப் பர்சனல் டேக்ஸ். இங்கே வந்துட்டு கவர்மெண்ட் எந்த ஒரு டேக்ஸும் இன்கம் டேக்ஸும் சார்ஜ் பண்ணாது. வார லாபத்துக்கோ நட்டத்துக்கோ டிரான்சாக்ஷனுக்கோ எந்த ஒரு டேக்ஸும் கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணாது. An individual can affect price of a stock by his buying and selling action. இப்போ மார்க்கெட் மாஃபியான்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் மாஃபியான்னா மார்க்கெட்ல சில குறிப்பிட்ட ஒரு சிலர் என்ன செய்வாங்க, மார்க்கெட் ப்ரைஸை வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக உண்மை பெறுமதியை விட என்ன ஆர்டிஃபிஷியலாக விலையை கூட்டுவாங்க. கூட்டி விலை. அப்போ மற்ற ஆட்கள் என்ன செய்வாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. ரைட், இந்த ஷேரை ஸ்டாக் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கிறதுனால அப்போ நம்ம இந்த ஸ்டாக்ல நாம ஷேரை வாங்குவோம்னு சொல்லி வாங்குவாங்க. வாங்கி இந்த உச்சக்கட்டத்துக்கு போனது பிறகு அந்த யார் இந்த ஷேர் ப்ரைஸை மேலே ஏற்றினாங்களோ அந்த குரூப் வந்துட்டு ஷேரோட விற்று போட்டோம், பெரிய பெரிய ப்ரைஸுக்கு விற்று போட்டோம். விற்று பிறகு ஷேர் ஷேர் ப்ரைஸ் கடை இறங்கும். இப்படி விற்க போகிறாங்கங்கிற விஷயம் இன்னசென்ட் இன்வெஸ்டருக்கு தெரியாது, அப்பாவி இன்வெஸ்டருக்கு தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க, கூட விலை கொடுத்து விற்க இல்லாமல் குறைஞ்ச விலைக்கு தான் அவங்க விற்க வேண்டி வரும். அப்படியான அந்த மாஃபியாலம் இல்லை. சரியானே? பிரைஸ்ல எந்த மாற்றமும் அவங்க செய்ய இயலாது. cannot affect. அடுத்தது இன்வெஸ்டர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு மேக் டிசிஷன் solely in terms of expected values variance of the return. இப்போ இன்வெஸ்டர் ஒரு ஆள் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றியா இல்லையா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றியா இல்லையா, ஷேர்ல எந்த ஷேரை வாங்குறங்கிற அந்த முடிவெடுக்கிற விஷயத்துல அவங்க ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் தீர்மானிப்பாங்க. ஒன்று எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ரிட்டர்ன் எவ்வளவு அந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் தரும், நம்ம படிச்ச ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்னோ அல்லது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் போர்ட்ஃபோலியோ வச்சோ அல்லது பாஸ்ட் இன்ஃபர்மேஷனை வச்சோ. அதன் மூலமாக தான் அவங்க என்ன செய்வாங்க, ரிஸ்கையும் ரிட்டர்னையும் கால்குலேட் பண்ணுவாங்க. வேறு ஒன்றும் அவங்க டிசிஷனை தாக்கம் செலுத்தாது. அதே மாதிரி அன்லிமிட்டட் ஷார்ட் சேல்ஸ் are allowed. Investor can sell stocks that he or he does not have in is called out sell, short selling. இந்த ஷார்ட் செல்லிங் சொல்லி நான் பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில், இல்லாட்டி அன்றைக்கு ஈவினிங் பார்ப்போம். அட செஷனில் பார்ப்பதை முடிச்சுட்டு மார்ஜின் ரேட் ஒன்று இருக்குது, ஷார்ட் செல்லிங் ஒன்று இருக்குது. இது வந்துட்டு மார்ஜினுங்கிறது நம்மகிட்ட காசு இல்லை, காசு இல்லாமல் கடனுக்கு ஷேரை வாங்கி விற்று லாபம் எடுக்கிறேன். திருப்பி அந்த லாபத்திலிருந்து நாம அந்த கஸ்டமர் அந்த காசு செட்டில் பண்ற, கடனை செட்டில் பண்றது. ஷார்ட் செல்லிங்கிறது நம்மகிட்ட ஷேர் இல்லாமையே ஷேரை விற்கிறேன். ரைட்.
மார்ஜின்ங்கிறது காசு இல்லாம ஷேரை வாங்கி விற்கிற, சரியான. ஷோர்ட் செல்லிங்கிறது ஷேர் இல்லாமலேயே ஷேரை வித்து போட்டு, ஷேர் இல்லாம ஷேரை வித்து போட்டு ஷேரை வாங்குற ஷோர்ட் செல்லிங் சொல்லுவாங்க. நம்ம சப்ஜெக்ட் வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். அதாவது ஸ்டெப் கட்டாயம் எக்ஸாமுக்கு வரும் பாருங்க. all assets are marketable. நீங்க எந்த அசெட்ஸ் வாங்கினாலும் அந்த அசெட்ஸ் லிக்விடபிள் அசெட்ஸ் அறிக்கும். நீங்க எப்போவும் அந்த ஷேரை விற்றுக் கொள்ளலாம் மார்க்கெட்டுக்குள்ள. இந்த அசம்ஷன் அடிப்படையில் தான் கெப்பர் மாடல் செயற்படுது. இப்போ பார்ப்போம். how much risk is measured for individual securities. இப்போ how how is market risk measured for individual security. இப்போ பார்ப்போம். இப்போ இது ஏஎஸ்பிஎன் தானே ஷேர் மார்க்கெட்டில் ஹோல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இந்த டைம் ஓடிட்டு இருக்கும். இந்தியாவில் இண்டெக்ஸ் இருக்கும், ரிட்டர்ன் அந்த இண்டெக்ஸ் வச்சுக்கோமே, இண்டெக்ஸ் ஏஎஸ்பிஐ வச்சுக்கோ. இது எப்படி மூவ் ஆகும்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு போகுது. இப்படி மார்க்கெட் போகும்போது தான் போகும். ஏற்ற இறக்கங்களோட மார்க்கெட் போகும். போய் சில டைமில் இறங்கும், திருப்பி ஏறும், ஏறி திருப்பி இறங்கும், சில ஏறிட்டு போகும். ரைட், இதுதான் பொதுவான ட்ரெண்ட் அறிக்கும் மார்க்கெட்டில். இது வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஏஎஸ்பிஐங்கிறது ஓல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ். எல்லா ஷேரையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது இதுதான் மார்க்கெட் போர்ட்போலியோன்னு சொல்லுவோம். மார்க்கெட் ஏன் மார்க்கெட் என்ன, ஒரு ஆள் ஒரு இன்வெஸ்டர் இருக்கிற எல்லா ஷேர்லையும் கொலம்பஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற எல்லா ஷேர்லையும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா அவர் ரிட்டர்ன் இப்போ தான் இருக்கும். அவர் இந்த கிராஃப் பிரைஸ் மூவ்மெண்ட் இப்போ தான் இருக்கும். இதோட இதான மார்க்கெட், இதான் மார்க்கெட். இப்போ ஒரு இன்வெஸ்டர், இப்போ நம்ம ஒரு ஜோன் கீல்ஸ் ஹோல்டிங்கிற ஒரு ஷேரை நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஜோன் கீல்ஸ் ஹோல்டிங் ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு எப்படி மார்க்கெட் ஷேரோட எப்படி ஒத்து போகுதுங்கிறத பார்க்கணும். ஒத்து போறேன்னு சொன்னா எப்படி ஒத்து போற எப்படிங்கிற, இப்போ நீங்க இந்த ஜோங்கில் ஷேர் எடுத்துக்கொண்டா சில இது எப்படி போகும், இப்படி சில டைம் மாக்கள் ஒத்து போய் இல்லாட்டி டிவிடெண்ட் ஆகி இப்படி ஏதோ ஒரு வகையில போயிட்டு இருக்கும், இப்படி போயிட்டு இருக்கும், சரிதானே. இப்ப நீங்க அந்த ரெண்டு லைனையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை ஒன்று வழங்கும். இப்ப பாருங்க, மார்க்கெட் வந்துட்டு ஹோல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் மூவ் ஆகிட்டு போகும்போது இது மூவ் ஆகிட்டு போகுது, குறையும் போது இதுவும் குறைஞ்சிட்டு வருது, திருப்பி மார்க்கெட் வரும்போது இதுவும் மார்க்கெட் ஏறிட்டு போய் குறையும் போது திருப்பி குறைஞ்சி இது போகுது. அப்ப ரெண்டு கடையில ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஒன்று, நெருக்கமான மிகவும் நெருக்கமான ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. அப்ப இந்த நெருக்கம் எவ்வளவுங்கிறத மெஷர் பண்ற ஒரு இதான் என்ன, பீட்டான்னு சொல்லுவோம். பீட்டா, சரியா, பீட்டா. இப்ப இன்னொரு ஷேர் எடுத்துக்கொள்வோம். இன்னொரு ஷேர், இந்த ஷேர் வந்துட்டு இப்படி போன்னு வச்சுக்கோங்க. இது இப்படி போகுது, இறங்கிட்டு போகுது, மார்க்கெட் இறங்கிட்டு போகக்குள்ள அது மார்க்கெட் ஏறிட்டு போகக்குள்ள வேறு குறைஞ்சிட்டு வராரு, குறைஞ்சிட்டு வந்து குறைஞ்சிட்டு வருது. மார்க்கெட் டவுன் ஆகுது தானே, என்ன இங்கே டவுன் ஆக போகக்கூட ஏறி திருப்பி மார்க்கெட் நல்லா வரும்போது திருப்பி இறங்குது. ரைட், இப்படி சில இருக்கு. இது என்ன செய்யுது, வந்துட்டு நெகட்டிவாக ஒப்போசிட்டாக இருக்கு, ஒப்போசிட் நெருக்கம் இருக்கு. இப்போ அதுக்கும் அப்ப இந்த உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, இது ஒரு பிஐஎல் வச்சுக்கோ. பிஐஎல் சொன்னா ஒரு கம்பெனி, ரைட். இந்த கம்பெனியோட ஷேர் இப்படி பிஹேவ் பண்ணுன்னு வச்சுக்கோ. இப்போ இதுல பீட்டா என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஏஎஸ்பிஐ மூவ் ஆகும்போது இந்த குறிப்பிட்ட பிஐஎல் ஷேர் எப்படி ஆகுங்கிறத தான் இது சொல்லுது, பீட்டா சொல்லுது. அப்ப இந்த பீட்டா மெஷர் பண்றது இதுதான், சரியான. பீட்டாங்கிற என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் தான் ஒன்று, இந்த மார்க்கெட் இது என்ன, ஏஎஸ்பிஐல பீட்டா ஒன்று, சரியானே, ஒன்று அதான் ஸ்டாண்டர்ட் ஒன்று. இப்ப பீட்டா வந்துட்டு இப்ப ஜோன் கில்ஸ் கம்பெனி வச்சுக்கோமே, ஜோன் கில்ஸ் இதுல பீட்டா ஒன்று என்ன அர்த்தம் சொன்னா, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ, ரைட், மார்க்கெட் எந்த டிரெக்ஷன்ல போகுதோ அந்த டிரெக்ஷன்ல ஜோன் கில்ஸ்ல ஷேர் பிரைஸும் இருக்கும். மார்க்கெட்
பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்தா ஜோன் கில்ஸும் பாசிட்டிவ் ரிட்டர்ன் தரும். மார்க்கெட் வந்துட்டு 10% ரிட்டர்ன் வந்த அன்றைக்கு அந்த வருஷத்துல 10% தந்திருந்தா ஜோன் கில்ஸும் 10% தரும். அது மாதிரி பீட்டா ஒரு கம்பெனியில பீட்டா வந்துட்டு 1 அல்லது 2 வச்சுக்கோமே, பீட்டா 2 வச்சுக்கோ. பீட்டா 2 வந்தா என்ன மீனிங்டா, மார்க்கெட் 10 ரிட்டர்ன் தந்தா இந்த பக்கத்து கம்பெனி பீட்டா கம்பெனி வந்துட்டு 20 ரிட்டர்ன் தரும், 2 மடங்கு ரிட்டர்ன் தரும். அதே மாதிரி மார்க்கெட் 20% லொஸ்ட் ஆனிச்சுட்டா, சரியானே லொஸ்ட் ஆனிச்சுன்னா மார்க்கெட் 20% லொஸ்ட் ஆனிச்சுன்னா 2 மடங்கு லொஸ்ட் 40% லொஸ்ட் வரும் வேறு, சரியானே 40% லொஸ்ட் வரும் 2 மடங்கு, சரியானே மடங்கு. உதாரணமா பாருங்க, பீட்டா 2 மார்க்கெட் 10 தருது, லாபம் ப்ராஃபிட் என்ன 20 கிடைக்கும். இப்போ அதே மார்க்கெட் 10 லொஸ்ட் தந்துச்சுன்னா மார்க்கெட் லொஸ்ட் 10 தருது, பீட்டா 2 கிடைச்சனால 2 மடங்கு 20 லொஸ்ட் வரும். அதே மாதிரி பீட்டா 0.5 0.5 மார்க்கெட் 10 ரிட்டர்ன் தருதுன்னு இது வந்துட்டு 5 ரிட்டர்ன் தான் தரும். அதே மாதிரி மார்க்கெட் என்னது லொஸ்ட் ஆகுது, 10 லொஸ்ட் ஆகுதுன்னா 5 லொஸ்ட் ஆகும். சரி, இப்படி தான் அந்த பீட்டா எடுத்து. பீட்டாங்கிறது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ரிஸ்க்ல எப்படி இந்த கம்பெனியில ஸ்டாக் பிஹேவ் பண்ணுங்கிறது. அதான் இந்த ஹவு மார்க்கெட் ரிஸ்க் வந்துட்டு அந்த ஏஎஸ்பிஐ விலங்கையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரிஸ்க் மெஷர் ஓ இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ். மார்க்கெட் ரிஸ்க்ங்கிறது எல்லாம் முழுமொத்த ரிஸ்க் which is relevant for stocks held in well-diversified portfolio. Right? Well-diversified portfolio தான் the market risk வந்துட்டு. So, is defined as the contribution of the security to overall riskness of the portfolio. It is measured by stocks beta coefficient. Right? Stock தனிப்பட்ட ஒரு ஸ்டாக்கோட பீட்டா கோஎஃபிஷியன்ட் தான் இது மெஷர் பண்ணப்படுது. எப்படி பெர்டிகுலர் கம்பெனியினுடைய ஸ்டாக் வந்துட்டு எப்படி அந்த மார்க்கெட் ரிஸ்க் வந்துட்டு எப்படி இதுக்கு அப்சர்வ் ஆகுது. இப்போ மார்க்கெட் திடீர்னு விழுந்தா மார்க்கெட் எல்லாருக்கும் பயம், நம்மளோட ஸ்டாக்கும் எல்லாரும் போகுதுன்னு சொல்லி பயம். அதனால என்ன செய்வாங்கன்னா அவங்களும் அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷன் தான் இந்த பீட்டாவில் உறிஞ்சப்படுது. இந்த பீட்டா கால்குலேட் பண்ற எப்படி, கோவேரியன்ஸ் ஐங்கிற ஸ்டாக்கினுடைய பீட்டா, கோவேரியன்ஸ் ஐங்கிற ஸ்டாக்கும் மார்க்கெட்டுக்கு இடையில உள்ள கோவேரியன்ஸ், அதை பிரிக்கணும் என்னது வேரியன்ஸ் ஆஃப் த என்னது மார்க்கெட் பிரிக்கணும். In addition to measuring stocks contribution of risk portfolio, beta also measures stock volatility relative to the market. பாருங்க, relative to the market. மார்க்கெட் எவ்வாறு மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஐங்கிற ஸ்டாக் வந்துட்டு எவ்வாறு மூவ் ஆகுதுங்கிறதான் அது சொல்லுது. பாருங்க, யூசிங் ரெக்ரெஷன் டு எஸ்டிமேட் பீட்டா. இப்போ ரெக்ரெஷன் லைன் உங்களுக்கு தெரியும் என்னது, y சமன் a bx சொல்லிதான் என்ன இது வந்துட்டு ரிட்டர்னா இதுல நாம என்ன செய்யறோம், ரிட்டர்னை கொடுப்போம். yங்கிறதுக்கு ரிட்டர்னை கொடுப்போம், ஏங்கிறதுக்கு நாம என்னது இன்டர்செப்டை கொடுக்கும். இது ஸ்லோப், இது மார்க்கெட் ரிட்டர்ன். நம்ம 2 விஷயம் தான் பூத்தப்படுறோம். ஒன்று கம்பெனியோட ரிட்டர்னையும் அடுத்தது மார்க்கெட்டோட ரிட்டர்னையும் நம்ம பூத்த போறோம். பூத்தினா நமக்கு வாரது என்னது, நமக்கு 2 அவுட்புட் வரும். ஒன்று பீட்டா ஸ்லோப், அடுத்தது இன்டர்செப்ட். இந்த இன்டர்செப்ட் எதுக்கு சமனா இருக்குன்னா ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டுக்கு சமனா இருக்கும். இந்த பீட்டா தான் அந்த மார்க்கெட் பீட்டா. இது வந்துட்டு எரர் இருக்கும். எரர் நீங்க பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ல படிச்சிருக்கீங்க எப்படி இதை டீல் பண்ணுன்னு சொல்லி. ரன் ரெக்ரெஷன் வித் ரிட்டர்ன் on a stock in question எந்த ஸ்டாக் நீங்க செய்ய போறீங்களோ on y axis and the return on the market portfolio in the x axis. y axisல வந்துட்டு இந்த மார்க்கெட் ரிட்டர்னையும் x axisல வந்துட்டு நீங்க மார்க்கெட் ரிட்டர்னை கொடுக்கணும். இதுல ஸ்டாக் ரிட்டர்னையும் இதுல மார்க்கெட் ரிட்டர்ன். நம்ம இதுல ஏஎஸ்பிஐ மூவ்மெண்ட் கொடுக்கணும், இதுல ஸ்டாக் பிரைஸை கொடுக்கணும். The slope of the regression line, slope regression line which measures relative volatility is defined as the stock beta coefficient. இது எக்ஸெல்ல செய்யலாம். சரி, இது எக்ஸெல்ல செய்யலாம். ஒரு எக்ஸாமுக்கு வந்துட்டு எக்ஸெல் செய்யற இல்லையே,
மெனுவில் தான் செய்யும். அப்போ நம்ம பார்ப்போம் எப்படி மெனுவில் செய்யறதுன்னு சொல்லி. ரைட், என்ன இருக்குது, 2 ஸ்டாக் தந்திருக்காங்க. 10 இயர்ஸ், இது 2001, 2002, 3, 4 எடுத்துக்கணும். இது 2010 இது வருது. லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா நமக்கு தரப்பட்டிருக்கு. சரியான தரப்பட்டிருக்குது. மார்க்கெட் தந்த ரிட்டர்ன் எவ்வளவு, மார்க்கெட் நமக்கு தந்த ரிட்டர்ன் எவ்வளவுன்னு சொல்லி தான் தெரியும். இந்த வருஷம் இது வந்து 2003 நட்டமாயி திருப்பி 2009, 10லயே நமக்கு நட்டத்தை ஏற்படுத்துன்னு வச்சுக்கோமே. இது பிக்யூங்கிற கம்பெனி. பிக்யூங்கிற கம்பெனி அது நமக்கு ரிட்டர்ன் எவ்வளவு தந்திருக்குது இந்த பார்க்க போகல. இந்த பாருங்க, இந்த வருஷம் நல்ல ஹெவியான ரிட்டர்ன் தந்திருக்குது. இந்த இதில் வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்கி, டவுனான காலத்தில் பாரிய லொஸ் வந்து ஏற்படுத்திருக்கி. அதே மாதிரி இங்கேயும் மார்க்கெட் வந்துட்டு டவுனான இங்கேயும் லொஸ் தந்திருக்குது. சரி, இப்படி இது ரெண்டையும், இதை எக்ஸ் அச்சிலையும் இதை ஒய் அச்சிலையும் ரன் பண்ணினா நமக்கு என்ன வரும், ஸ்லோப் கொண்டு வரும். அந்த ஸ்லோப் தான் பீட்டா இருக்கும். ஸ்லோப் தான் பீட்டா. இது எக்ஸல் ஃபார்முலாவில் செய்கிறது. இதை நாம மெனுவலாக செஞ்சு பார்ப்போம். மெனுவில் செய்யும்போது எப்படி, நம்ம மெனுவல் ஃபார்முலாவில் கோவேரியன்ஸ், இந்த பீட்டாங்கிறது பீட்டா இதில் பி கியூ யூ கம்பெனியினுடைய பீட்டா எப்படி காண்ற கோவேரியன்ஸ் எதிர பி கியூ யூங்கிற கம்பெனியுடையும் மார்க்கெட் கோவேரியன்ஸ் கண்டுட்டு இந்த மாதிரி வேரியன்ஸ் எல்லாம் நாம பிரிக்கணும். மார்க்கெட்டுடைய வேரியன்ஸ் எல்லாம் பிரிக்கணும். இப்போ இதுக்கு நாம இந்த பீட்டா ஹண்ட்ரட்ஸ் என்ன, இந்த கம்பெனியுடைய பீட்டா ஹண்ட்ரட்ஸ் என்ன இப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். இதில் எக்ஸுங்கிற அசெட்டுக்கும் ஒய்ங்கிற அசெட்டுக்கும் இடையில நாம போன கிளாஸ்ல பார்த்திக்கணும் இப்படி காணண்டு. அதே மாதிரி இப்போ நான் பார்ப்போம். ரைட், நான் சிம்பிளாக வழங்கப்படுது நான் செஞ்சு வச்சுக்கிறேன். டைம் பீயிங் டைம் ஷார்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தேவையான உங்களுக்கு எக்ஸலையும் செஞ்சு காட்டலாம். ரைட், இப்போ நிறைய பாருங்க, இயர் வந்துருக்குது. ஸ்டெப் 1 ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன். ஏன் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன், இது பாஸ்ட்ங்கிறதுனால ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன். நமக்கு ப்ராபபிலிட்டி தந்திருந்தா நம்ம காணணும் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் காணணும். ரைட், இப்போ மார்க்கெட் அந்த ரிட்டர்ன் தந்திருக்கு, அதே டேட்டாவை தந்திருக்குது. அது மாதிரி பிக்யூ ரிட்டர்ன் தந்திருக்குது. இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், எவரேஜ் ரிட்டர்ன் காணும். எவரேஜ் ரிட்டர்ன் எப்படி காண்ற, தந்திக்கிற மொத்த ஒவ்வொரு கூட்டி எத்தனை ஒப்சர்வேஷன் இருக்குது, 10 ஒப்சர்வேஷன் இருக்குது. ரைட், 10 ஒப்சர்வேஷன் இருக்குது. 10 ஒப்சர்வேஷனோடையும் மொத்தத்தை கூட்டி 10 பிரிச்சா நமக்கு கிடைக்கிறது என்ன, பாருங்க, சாம்பிள் மீன், எக்ஸ்பெக்டட் மீன் ரிட்டர்ன் என்ன பார்த்தா நிறைய பாருங்க, ஆர் தான் ஃபார்முலா. ஆர் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் சம் ஆஃப் ரிட்டர்ன் நம்பர் ஒப்சர்வேஷன் இருக்கு. இப்போ அவ்வளோயும் கூட்டினா மார்க்கெட்டில் அவ்வளோயும் கூட்டினா 110 பேர். அதை 10 ஒப்சர்வேஷன் இருக்குது பார்த்தோம் சொன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் வந்துட்டு 11 இருக்குது. பிக்யூங்கிற இந்த ரிட்டர்னை கூட்டினா நினைக்கிறேன், இவ்வளவு கூட்டினா நமக்கு வரப்போகுது 117. 10 இயர்ஸ் இருக்கு, 10 இயர்ஸ் இருக்குது. அதனால பிக்யூங்கிற கம்பெனியுடைய ரிட்டர்ன் 11.7 என்று. சரிதானே? இப்ப நமக்கு தெரியும் என்னது, மார்க்கெட்டினுடைய ரிட்டர்ன் தெரியும். அதே மாதிரி என்னது மார்க்கெட் தெரியும். அதே மாதிரி ஸ்டாக் ரிட்டர்னும் தெரியும். இப்போ அடுத்தது நாம என்ன செய்வோம், இப்போ டிஸ்டன்ஸை காணும். இப்போ இதுதானே ஃபார்முலா, அப்படிதானே செய்வோம் பழமையா. இந்தியாவில் மார்க்கெட், இந்தியாவில் குறிப்பிட்ட பொருள் எக்ஸுங்கிற இங்கே ரிட்டர்ன் தருவாங்க. ரிட்டர்ன் 1 2 ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இந்தியாவில் எக்ஸுங்கிற கிடைச்சிருக்கும். இப்போ நமக்கு என்னது மார்க்கெட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி கம்பெனி ஸ்டாக்கும் கிடைச்சிருக்கு. இதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது நாம என்ன செய்யணும், இப்போ எம் மைனஸ் எம் பார். சரியான, எம் மைனஸ் எம் பார். அப்போ இதான் என்னுடைய ரிட்டர்ன். இதை நாம இருந்து கழிக்கணும். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ரிட்டர்ன், இதை நாம கழிக்கணும். சரியானே, கழிச்சு திருப்பி நாம இதையும் பெருக்கணும். பெருக்கி நம்ம கூட்டி போட்டு
வரதை என்ன செய்யணும் n-1 சாம்பிள் தனது n-1 பிரிக்க வரதான் கோவேரியன்ஸ். சரி, இப்போ டின்னு சொல்லப்படுது. டிங்கிறது இப்போ டீன் என்னன்னு சொன்னா இங்க மார்க்கெட் ரிட்டர்ன்ல இருந்து, சரி மார்க்கெட் அந்த அந்த வருஷத்துக்குரிய மார்க்கெட் ரிட்டர்ன், எவரேஜ் ரிட்டர்ன், மார்க்கெட்டோட எவரேஜ் ரிட்டர்ன். டிஎஸ்ங்கிற டிஃபரன்சஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ்ங்கிறது இது ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டாக்ஸ் மைனஸ் 11.7ங்கிறது அந்த எஸ்ங்கிற ஸ்டாக்கினுடைய பிக்யூங்கிற ஸ்டாக்கினுடைய எவரேஜ் ரிட்டர்ன். அதைத்தான் நான் கால்குலேட் பண்ணினா போட்டிருக்குது பாருங்க. இது வந்துட்டு தந்த டேட்டா, ரைட்? தந்த டேட்டா இதெல்லாம். இது என்னது ஆர்எஸ்ங்கிறது, இது ரிட்டர்ன் ஆஃப் மார்க்கெட், ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டாக்ங்கிறது. இப்போ 40, 15 இது தந்தது. இப்போ நாம பார்ப்போம். இப்போ எம் மைனஸ் எம் பார், எம்ங்கிறது எத்தனை 40, 25.7. ரிட்டர்ன் எத்தனை, ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5 அடிக்குது 11. சரியான என்ன ஹண்ட்ரிக்கேன் 11 சொல்லி இது வரைக்கும் 11. இது 11. அப்போ நம்ம பிரிப்போம், கழிப்போம். சரியான இது 11, இது 11.7 சொல்லி இது கழிச்சா 25.7 11 கழிச்சா இதுல வரும் 14.7 வரும். அதே மாதிரி 40 11.7 கழிச்சா 28.7 வரும், ரைட்? கழிப்பு. இப்போ என்ன செய்யறோம்னா இதுல வர்க்கத்தை எடுக்கும். இதுல வர்க்கம் தான் இது, சரியா? இந்த வர்க்கத்தை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மார்க்கெட்டுடைய வர்க்கத்தை எடுத்துக்கிறேன். இது இப்போ தேவையில்லை, கோவினஸ் காண்றதுக்கு தேவையில்லை. கோவினஸ் காண்றதுக்கு நமக்கு தேவை நினைக்கிறேன் இன்னைக்கு இதையும் இதையும் பெருக்க வரதுதான் நினைக்குது. சரி, நினைக்கு சரியா நினைக்குது. இதையும் இதையும் பெருக்கினா நினைக்கு 416.1. அதே மாதிரி இதையும் இதையும் பெருக்கினா 80.10 என்று வருது. இவ்வளையும் நம்ம கூட்டினா எத்தனை வருது? நினைக்கிறத கூட்டினா நமக்கு வாரது 2569.5 வருது. நமக்கு தெரியும், சரியான நமக்கு தெரியும். இப்போ வேரியன்ஸ், இப்போ ஃபார்முலா அப்படிதான் இருக்கு. பீட்டா சமன் என்னது, இப்போ நம்ம எஸ் வச்சுக்கோமே ஸ்டாக் சொல்லி. இப்போ கோவேரியன்ஸ் எஸ்ஸுக்கும் எம்முக்கும் வேரியன்ஸ் எதிர மார்க்கெட். இப்போ நமக்கு கோவேரியன்ஸை காணும், இதை வச்சு நம்ம கோவேரியன்ஸை காணலாம். கோவேரியன்ஸை கண்டுக்கிட்டு இப்போ நமக்கு என்ன வேணும்? வேரியன்ஸ் 1 எதிர வேரியன்ஸ் மார்க்கெட் வேரியன்ஸ் 1. அதுதான் நம்ம இதை காண்றீங்க நிறைய பாருங்க. இதான் என்னது எக்ஸ், சரி எம் மைனஸ் எம் பார் அதனுடைய வர்க்கம். அவளையும் காண்றோம், ஒவ்வொன்றுக்கு காண்றோம். கண்டுட்டு அவளையும் கூட்டுறோம். கூட்டினா நமக்கு வாரது 90.9 30 3092.6 வருது. இது வந்துட்டு இது என்ன செய்யணும் நாம இதை இதை n-1 பிரிக்கணும். பிரிச்சா வாரதுதான் என்ன வேரியன்ஸ் அறியும். ப்ரோபபிலிட்டி வந்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம், இது ஒவ்வொன்றையும் p பெருக்கிருப்போம். சரியான இது ப்ரோபபிலிட்டி தராம நமக்கு சாம்பிள் தந்ததால நம்ம என்ன செய்யறோம், இதை நாம n-1 பிரிச்சிருக்கோம். நீங்க நம்ம செஞ்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. இப்போ வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூசிங் n-1. இப்போ ஹிஸ்டாரிக்கல் சாம்பிள் டேட்டா, சாம்பிள் தானது. அப்போ வி டிவைட் 9, சரியான வி 9 பிரிக்கணும். மொத்த ஆப்ஷன் 10 தானே, 10 n-1 ஒன்றுங்கிறதுனால வருது 9. மார்க்கெட் வேரியன்ஸ் இப்போ பார்ப்போம். இந்த பாருங்க 3092 n-1 பிரிப்போம். n- எத்தனது 9 பிரிச்சா நமக்கு வராது 343. இதுதான் வேரியன்ஸ், சாம்பிள் வேரியன்ஸ் இருக்குது. இதுல ஸ்கொயர் ரூட் தான் ரிஸ்க் அறிக்கும். என்னது ரிஸ்க் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரைட்? இப்போ நமக்கு இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்ன இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, ரைட்? இப்போ கோவேரியன்ஸை பார்ப்போம். கோவேரியன்ஸ் இது வந்து மார்க்கெட்டுடைய ரிஸ்க், இது வந்துட்டு அந்த பிக்யூ யூடைய வேரியன்ஸ். இது நமக்கு இப்போ தேவையில்லை, ஜஸ்ட் வச்சுக்குவோம். கோவேரியன்ஸ் பாருங்க, கோவேரியன்ஸ் இன்னைக்கு இந்த ரெண்டு இதையும் பெருக்கி, ரைட்? இது ரெண்டையும் பெருக்கினதால இதையும் பெருக்கினதால நினைக்கிற ரெண்டு இப்படி இது ரெண்டையும் நம்ம பெருக்கினதால நமக்கு வந்த ஃபிகர் தான் நினைக்கிற விஷயம்.
இதில் மொத்த கூட்டுத்தொகை 2569. 2569 n-1 பிரிக்கும். பிரிக்கா நமக்கு வாரது கோவேரியன்ஸ். இதுதான் கோவேரியன்ஸ். இதான் கோவேரியன்ஸ் 235 கோவேரியன்ஸ். நீங்க கோரிலேஷனுக்கு மாத்தினாலும் நீங்க மாத்தலாம். எப்படி கோரிலேஷன் காண்ற எப்படி கோவேரியன்ஸ் என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எஸ் ஸ்டாக், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மார்க்கெட். பிரிச்சாலும் நீங்க இதை காணலாம். நீங்க என்ன இந்த குளம் இல்லாமையும் எது இந்த குளம், இந்த குளம் இல்லாமையும் இது இந்த 2 குளத்தையும் வச்சு நீங்க செய்யலாம். அதுதான் நம்ம காண்றது என்ன, இந்த ஸ்டாக்கினுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மார்க்கெட்டுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சரியானே? அதை வச்சு செய்யலாமா பார்ப்போம். கோவேரியன்ஸ் கோவேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 நமக்கு வந்துருக்கு 285.5 கோவேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்திருக்குது எஸ்னுடையது 12.5. அது மாதிரி என்னது மார்க்கெட்டுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்துருக்கு. அந்த கோரிலேஷன் வந்துட்டு 6. ஏன்னா கோரிலேஷன் வந்துட்டு 6 இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு தேவையில்லை. சரி, இப்போ நாம பீட்டா கல்குலேட் பண்ணோம். இந்த பீட்டா கல்குலேட் பண்றதுக்கு நமக்கு தேவை என்ன, கோவேரியன்ஸ். நமக்கு தேவை கோவேரியன்ஸ் பிட்வீன் என்னது மார்க்கெட்டுக்கும் எஸ்ஸுக்கும், எஸ்ங்கிற ஸ்டாக்கும். இந்த எஸ்ங்கிறது தான் PQU தான் இந்த எஸ்ன்னு சொல்லப்படுது. இப்போ வேரியன்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே. வேரியன்ஸ் கோவேரியன்ஸ் வந்துட்டு 2285. அது மாதிரி வேரியன்ஸ் 343 கண்டு. இப்போ இதில் பீட்டா எத்தனை பார்த்தா 7.83. பீட்டா எத்தனை 7.83. பீட்டா 7.83. இது என்ன அர்த்தம் சொன்னா, இப்போ மார்க்கெட் வந்துட்டு மார்க்கெட் பீட்டா, ரைட்? மார்க்கெட் பீட்டா எப்பயும் என்ன இருக்கும் 1 to 7 இருக்கும். இப்போ மார்க்கெட் 1 rupees ரிட்டர்ன் வந்தா 1% ரிட்டர்ன் வந்தா இந்த PQUங்கிற இந்த ஸ்டாக் வந்துட்டு 0.83 ரிட்டர்ன் தரும். அதே மாதிரி இந்த மார்க்கெட் 10% லாபம் தந்திருந்தா இது இந்த கம்பெனி வந்துட்டு எவ்வளவு தரும் உங்களுக்கு 8.5 கிடைக்கும். கம்பெனி ஓவரால் மார்க்கெட் 100% தந்தா 100 தந்தா ரிட்டர்ன் 100 தந்தா இதுக்கு 85 ரிட்டர்ன் தரும். இதுதான் அதுல மீனிங். அதுல இப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்டிகுலர் ஸ்டாக் எப்படி மூவ் ஆகுங்கிறதான் இந்த பீட்டா சொல்லுது. இதுல சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் நீங்க. சரியா? ரைட். இப்ப கால்குலேட்டிங் பீட்டா. பீட்டா என்ன, இதோட ஸ்லோப் தானே என்ன, இந்த இதோட ஸ்லோப் தான் என்ன இருக்கும், பீட்டாவே இருக்கும். சரியானே? ரைட். இப்போ அப்லோட் பண்ண உடனே இப்படி வருது. இந்த ஸ்லோப் தான் பீட்டான்னு சொல்றேன். சரியானே? இப்ப நமக்கு தெரியும் என்னது 0.3 தான் அதோட ஸ்லோப். ஸ்லோப் அதான் பீட்டான்னு சொல்லுவோம். ரைட். எம்ங்கிறது 0.25 இருக்குது. R2ங்கிறது பார்ப்போம் என்ன சொல்லி. இப்போ கால்குலேட்டிங் பீட்டா இன் ப்ராக்டிஸ். இப்போ மெனி அனாலிஸ்ட் யூஸ் S&P 500ங்கிற யூஎஸ், எப்படி ஸ்ரீலங்காவில் S&P 20 இருக்கு, S&P 20 மாதிரி அமெரிக்காவில் S&P 500 in the USA and ASPI in Sri Lanka to find market return. Analysts typically use 4-5 years of monthly return. இப்போ நம்ம போன கணக்கில் பார்த்தது, இந்த கணக்கில் பார்த்தது அனுவல் ரிட்டர்ன். பாருங்க, இயர் வந்துருக்கு அனுவல் ரிட்டர்ன். ஆனால் ப்ராக்டிஸில், சரி, ப்ராக்டிஸில் நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ண போனா அது நீங்கள் மந்த்லி ரிட்டர்ன் தான் எடுத்துருக்கீங்க. மந்த்லி ரிட்டர்ன் டு எஸ்டாப்ளிஷ் த ரெக்ரேஷன் லைன். சம் அனலைஸ்ட் யூஸ் வீக்ஸில் எடுப்பாங்க. சரி, வீக்கில் எப்படி போகுதுன்னு சொல்லி. இப்போ பீட்டா எப்படி இன்டர்பிரேட் பண்ற சொன்னா, இஃப் பீட்டா, ரைட், பீட்டா வந்துட்டு 1 சொன்னா, ரைட், பீட்டா ஹேஸ் எவரேஜ் ரிஸ்க். மார்க்கெட் என்ன ரிஸ்க் கொடுக்குதோ அதே ரிஸ்கை தான் இந்த பர்டிகுலர் கம்பெனியில பீட் ஸ்டாக்கும் தரும். அடுத்தது அதில் பீட்டா வந்துட்டு 1 கூட சொன்னா, அந்த பர்டிகுலர் கம்பெனியுடைய பீட்டா 1 கூட சொன்னா இது வந்து இந்த ஸ்டாக் இஸ் ஹையர், ரைட், ரிஸ்கியர் தென் த எவரேஜ். இப்போ மார்க்கெட்ல வார எவரேஜை விட எவரேஜ் ரிஸ்கை விட இவர் கூடுதலான, இந்த ஸ்டாக் வந்துட்டு கூடுதலான ரிஸ்கை கொண்டிருக்கு.
அதே மாதிரி பீட்டா பீட்டா வந்துட்டு ஒன்றை விட குறையன்னு சொன்னா இது வந்து ரிஸ்க் குறைஞ்சதாக இருக்கும். ரைட். ஸ்டாக் இஸ் லெஸ் ரிஸ்கி தென் எவரேஜ். சாதாரணமாக மார்க்கெட்டில் இருக்கிற மொத்த ஸ்டாக்கை விட இது கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக இருக்கும். இன் ப்ராக்டிக்கலா ரைட், ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது மோஸ்ட் ஸ்டாக்ஸ் ஹேவ் பீட்டாஸ் இன் ரேஞ்ச் பிட்வீன் 0.5 to 1.5 இந்த ரேஞ்செலாம் பெரும்பாலும் இருக்கும். வேணு ஆனால் இதோட எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்கு. 2 வைக்கலாம், 3 வைக்கலாம், இப்படியும் போகும். அது மாதிரி என்ன செய்யலாம், கொஞ்சம் 50% இப்படி போகலாம். ஈவன் ஏன் மைனஸ் ஆக கூட என்ன செய்யலாம், அது போக வாய்ப்பு இருக்குது. கேன் ஸ்டாக் ஹேவ் நெகட்டிவ் பீட்டா? ஓ, மார்க்கெட் வந்துட்டு இப்படி மூவ் ஆகிட்டு போகும்போது என்ன செய்யலாம், சில ஸ்டாக் வந்துட்டு இப்படி போகலாம். ரைட். ரைட், இப்போ நாம பார்ப்போம். ரைட், இப்போ நாம் பார்ப்போம். பிரேக் உண்டு. ரைட், இப்போ பீட்டாண்டா என்னன்னு சொல்லி நம்ம மீனிங் என்ன, என்னத்தை குறிக்குதுங்கிறத நான் பார்த்தோம். எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ எப்படி அந்த பீட்டா யூஸ் பண்ண பீட்டாவை எப்படி நம்ம அப்ளை பண்றங்கிறதை நம்ம பார்த்துக்கொள்வோம். இப்போ இங்க பாருங்க, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வர்சஸ் மார்க்கெட் ரிஸ்க். இங்கே பாருங்க, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நம்ம நம்ம கால்குலேட் பண்ணி பண்ண ரிட்டர்ன் எப்படி ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் அல்லது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ப்ராபபிலிட்டியை வச்சோ அல்லது கடந்த காலங்கள ஹிஸ்டரியை வச்சோ நாம கால்குலேட் பண்ணிருப்போம் ரிட்டர்ன். அது மார்க்கெட் ரிஸ்க்ங்கிறது பீட்டா. விச் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெஸ்ட்னு பார்ப்போம். இதுல நமக்கு தந்திரிக்கை இன்வெஸ்ட்மெண்ட் உண்டோ அல்டாண்டும் தந்திரிக்கை. இது மார்க்கெட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டுங்கிறது எல்லா ஸ்டாக்லையும் போட்டிருப்பாங்க. அதில் பீட்டா பாருங்க 1-7 வரைக்கும். மார்க்கெட் பீட்டா எப்பயும் 1-7 வரைக்கும். அது மாதிரி ட்ரெஷரி பில்ல பாருங்க, ட்ரெஷரி பில் இதுக்கு ரிஸ்கே இல்லை. இதுக்கு ரிஸ்கே இல்லை. ரிஸ்க் இது பாருங்க, ரிஸ்க் 0, ரிஸ்க் ஃப்ரீ ரேட். அது மாதிரி ரெப்போ சொல்லி ஒன்று ஸ்டாக் ஒன்று இருக்குது, ஏஎம் ஃபோம் சொல்லி ஒன்று இருக்குது, அல்டான் சொல்லி 3 வகையான ஸ்டாக்கள் இருக்குது. ஒன்று மார்க்கெட், ஒன்று ரிஸ்க் ஃப்ரீ அசெட். இதில் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் கடந்த காலங்களில் எவ்வளவு ரிட்டர்ன் தருது சொல்லி தந்திருக்குது. மார்க்கெட் 15 ரிட்டர்ன் தந்திருக்குது. அல்டாங்கிற ஸ்டாக் வந்துட்டு 17.4 தந்திருக்குது. ஃபோம்ங்கிறது 18 ரிட்டர்ன் தந்திருக்குது. ட்ரெஷரி பில் எப்போவுமே அது 8 இந்த கேஸில். ரெப்போங்கிற என்னது கவர்மெண்ட் செக்யூரிட்டி உண்டு, இது 1.7 ரிட்டர்ன் தந்திருக்கு. குறைஞ்ச ரிட்டர்ன் தந்திருக்கு. ரிஸ்க் பார்த்தா மார்க்கெட் ரிஸ்க் பீட்டா மூலமாக இதை மெஷர் பண்றாங்க. அல்டாட பீட்டா 1.29, மார்க்கெட் 1, இது தெராட்டியம் 1 தானே. அது ஏஎம் ஃபோம்ங்கிறது 0.68, ரிஸ்க் ரேட்டுக்கு பீட்டா வராது 0. இது என்னது நெகட்டிவ் பீட்டா இருக்கு. நான் சொன்னேன் பீட்டா வந்துட்டு நெகட்டிவ்க்கும் போகலாம். இது சாதாரணமாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது எப்படி இது தந்திருக்குது. மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5% 5 தந்திருக்குது. அல்டாட 20% தந்திருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தந்திருக்கு. ரிஸ்க் ட்ரெஷரி பில்லுக்கு 0, அதுக்கு வராது. அதுக்கு ரிஸ்க் மட்டும், ரிட்டர்ன் மட்டும் தான் இருக்கு, ரிஸ்க் இல்லை அதுக்கு. அதனால தான் அதை நம்ம ரிஸ்க் ஃப்ரீ ரேட்னு சொல்றோம். அது மாதிரி தந்திரிக்கை எல்லாத்துக்கும் தந்திரிக்கை. இப்போ பாருங்க, ரிஸ்க் கோஃபிஷியன்ட் வேரியன்ஸ் எப்படி நமக்கு பார்க்குறேன்னா, ஒரு ரிஸ்க்கு ரைட் மீன் ஒரு ரூபா ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தானே. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நாம எக்ஸ்பெக்ட் ரிட்டர்னால மீனால பிரிப்போம். அதாவது 1 rupees ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக எத்தனை பெர்சன்டேஜ் நாம எவ்வளவு ரிஸ்கை நம்ம எடுக்கணுங்கிறதான் இது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ 1 ரூபா ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக வேண்டி 1 rupees ரிஸ்கை நம்ம எடுக்கணும். சரி, 1 rupees அது 1 rupees ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக அல்ல 1 பாயிண்ட் ரிஸ்க் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம ரிஸ்க் தான் இது. இதை பாருங்க, 1 rupees ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக வேண்டி 1 யூனிட் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஃபேஸ் பண்ற ரிஸ்க் தான் இது. இது 1.4. இப்போ இதுல எந்த ரிஸ்க் நம்ம எடுக்க போறது இல்லை. இது 7.9 ஹைலி. ஒரு யூனிட் ரிஸ்க் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக வேண்டி 7.9 ரிட்டர்ன் நம்ம ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டி கிடக்கு. இதுதான் தந்த. இப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம், இதுல எது பெஸ்ட்னு சொல்லி. இதுல எது பெஸ்ட்? இதுல எந்த ஸ்டாக் பெஸ்ட்?
ரைட் ரைட். இப்போ ஏற்கனவே படிச்சிருக்கேன் எப்படி கோஃபிஷியன்ட் வேரியன்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணுறேன்னு சொல்லி இதை மட்டும் நம்ம வச்சு டிசைட் பண்ணினா ரைட் எது நமக்கு சிறந்த அசெட்டாக இருக்குது அல்ட்ராங்கிறது தான் சிறந்த அசெட்டை நமக்கு தெரியும். ஏன் இதுக்கு தான் நம்ம ஆக குறைஞ்ச இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கோம். சரி சரிதானே? ஓகே. இப்போ இது ஹிஸ்டரியை பார்த்தா கொலம்பஸ் எக்ஸ்சேஞ்சில் சில ஸ்டாக்குகள் தந்திருக்காங்க. சில ஸ்டாக்குகள் ரிட்டர்ன் ரைட் ரிட்டர்ன் தந்திருக்கிறாங்க. ஒரு அசெட்ஸ் ரிட்டர்ன் தந்திருக்கு, ரியல் ரிட்டர்ன், அதில் ரிஸ்க் ஸ்டாண்ட் டிவியேஷன், அதில் பீட்டா தந்திக்கிறாங்க. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்சஸ்க்கு ரைட். இப்போ நாம எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணுறேன்னு பார்ப்போம். இது பீட்டா கலண்டம் தானே, பீட்டா கலண்டம். பீட்டா வச்சு நம்ம எப்படி இந்த கேபிட்டல் மார்க்கெட் லைனில் நம்ம கண்டம் தானே ரிஸ்க் என்ன சொல்லி கண்டம், ரிஸ்க் என்ன எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இப்போ நாம செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் பீட்டா வரும். அந்த பீட்டா வச்சு எப்படி பார்க்குறது? The use of security market line to calculate each alternative right, different assets. அதில் ரெக்கார்ட் ரிட்டர்ன் நீங்கள் ஐஆர்ஆர் படிச்சிருப்பீங்க. ஐஆர்ஆர் என்பிவி ஐஆர்ஆர் படிச்சிருப்பீங்க. அந்த அந்த ரெக்கார்ட் ரிட்டர்ன் அது குறைஞ்ச என்னது ஐஆர்ஆர் தான். இது குறைஞ்ச அந்த ஸ்டாக்ல இருந்து நம்ம பெருக்குழுகின்ற எதிர்பார்க்கின்ற குறைஞ்ச ரிட்டர்ன் என்ன கால்குலேட் பண்ண போறோம். இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் இஸ் பார்ட் ஆஃப் த கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல். நீங்க பாருங்க, இது நீங்க தவிர்க்க முடியாது. ரைட், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக நீங்க என்ன கோர்ஸ் செஞ்சாலும் என்னத்தை படிச்சாலும் இந்த கேபிட்டல் அசெட் பிரைசிங்கிறத நீங்க தவிர்க்க இயலாது. கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல் தான் எஸ்எம்எல் பார்ட். அதுல ஒரு பார்ட் தான் செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். அப்ப கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல் படிக்கும் போது இந்த பீட்டாங்கிறது தவிர்க்க இயலாம இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட் வெப்சைட்டுக்கு போனா அதில் கம்பெனியோட பீட்டா என்னன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது ஸ்டில் வெளியிட்ட தான் இருக்கு. இப்போ இது 1965 பப்ளிஷ் பண்ணினாலும் இங்கே பாருங்க 40 60 65 வருடங்களாக இது இப்பயும் வெளியிட்டு தான் இருக்கு. இப்போ required rate of return, right? required rate of return of stock ஐங்கிற ஒரு ஸ்டாக்கினுடைய ரிட்டர்ன் எதில் தங்கியிருக்கேன்னு சொன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்டா, ரிஸ்க் ஃப்ரீ ரேட் அது மாதிரி ரிஸ்க் ப்ரீமியம் எப்படி காண்ற ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் தர பீட்டா தான் நம்ம கால்குலேட் பண்ற இந்த பீட்டா. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் இந்த போன எக்ஸாம்பிள்ல டைப் தந்தனரிக்கு அதுல சொல்லப்படுது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் 8% தந்தனரி. ரிஸ்க் ஃப்ரீ ரேட் 8. அது மாதிரி மார்க்கெட் ப்ரீமியம் மார்க்கெட் ரிட்டர்ன் 15 தான் தெரியுது. எங்க ரெண்டும் நீங்க இங்க பார்க்கலாம். நிறைய பாருங்க, ட்ரெஷரி பில்றது 8% ஆகும். மார்க்கெட்ல 15 தான் தெரியுது. பீட்டா தந்தீங்க, பீட்டா அல்டாங்கிற கம்பெனி உதாரணமா 1.29 பீட்டா. அதில் இதை வச்சு நான் பார்க்கும்போது இப்போ ரிஸ்க் ப்ரீமியம் சொல்லி தானே இருக்கேன். ரிஸ்க் ப்ரீமியம் என்ன, மார்க்கெட் ரிட்டர்ன்ல இருந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை கழிக்க வர்றது தான் என்ன ரிஸ்க் ப்ரீமியம் மாதிரி. இந்த ரிஸ்க் ப்ரீமியம் 7 இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். 15 8 இந்த 15 மார்க்கெட் ரிட்டர்ன், 8ங்கிறது ரிஸ்க் ஃப்ரீ ரேட். இப்போ அல்டாங்கிற ஸ்டாக் தானே, அல்டாங்கிற ஸ்டாக் அதுல பீட்டா 1.29, மார்க்கெட் அதோட பீட்டா 1, ஏஎம்எஃப் ஃபார்ம்ங்கிறது 0.68, ட்ரெஷரி பில்லுங்கிறாரு பீட்டா வந்துட்டு 0, ரெப்போங்கிறது 0.86 மைனஸ். இது மட்டும்தான் வித்தியாசப்படுது பாருங்க. இது மட்டும் இந்த வேல்யூஸ் மட்டும்தான் வித்தியாசப்படுது, மற்ற எந்த வேல்யூவும் வித்தியாசப்படலை. இங்கே ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஃபார்முலா வந்து அதே 8% அப்படியே இருக்குது. அதே மாதிரி ரிஸ்க் ப்ரீமியம் 7 இருக்குது. ஆனா இந்த ஒவ்வொரு ரெக்கார்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை தீர்மானிக்கிற என்னது பீட்டா தான் தீர்மானிக்க போகுது. பீட்டா அந்த பீட்டா கால்குலேட் பண்ணும்போது அல்டாங்கிற ரெக்கார்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 17, ரைட், மார்க்கெட்டுடையது 15, ஏஎம் ஃபார்முங்கிறது 12.8, ட்ரெஷரி பில் 8, ரெப்போட 2, ரைட். இதுதான் நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன். நாம ரெப்போ இன்வெஸ்ட் பண்ணினா மார்க்கெட்ல
இதை நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன் அறிக்கும். இதை அடுத்தது இப்ப இதை வச்சு நம்ம எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்றோங்கிறது பார்ப்போம். இப்ப எக்ஸ்பெக்டட் பாருங்க, எக்ஸ்பெக்டட்ங்கிறது நம்ம பாஸ்ட் டேட்டா ஹிஸ்டரிக்கல் டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணதுதான் இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். இது வந்துட்டு ரெக்கார்டட் ரிட்டர்ன்ங்கிறது நம்ம பீட்டா வச்சு, அதாவது கெப்பம் சிஏபிஎம்ங்கிற மாடலை வச்சு கால்குலேட் பண்ணிட்டு தான் இது. இப்ப ரெண்டே கம்பேர் பண்றோம். அல்டாங்கிற ஸ்டாக் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் பாஸ்ட் ரிட்டர்ன் வச்சு நான் பார்க்கும்போது 17.4 ரிட்டர்ன் தருது. ஆனா நம்ம கால்குலேட் பண்ணது 17.4. இப்ப நம்ம எதிர்பார்த்தது என்ன 17, தந்தது தருகுது எத்தனை 17.4. அப்ப இது வந்துட்டு என்னது அண்டர் வேல்யூ பண்ணப்பட்டு மார்க்கெட்டால அண்டர் வேல்யூ பண்ணப்பட்ட ஒரு அசெட். இப்ப நம்ம இதை வாங்கலாம், இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ரைட், மார்க்கெட்ல அது என்னஞ்சிருக்குது, மார்க்கெட் வந்துட்டு அது குறைவாக மதிப்பிடப்பட்டு மார்க்கெட் இது எப்பயும் பேரா தான் இருக்கும். அதே மாதிரி ஏ ஃபோம்ங்கிறது இப்ப நம்ம எதிர்பார்த்தா 12.8 ரிட்டர்ன் எதிர்பார்த்த, ஆனா அது கொடுக்குது 13.8 ரிட்டர்ன் கொடுக்குது. அப்ப அதுவும் என்னது அண்டர் வேல்யூ தான் பண்ணப்பட்டு. அப்ப இதை நாம வாங்கலாம். ட்ரெஷரி பில் அதுவும் மார்க்கெட் மாதிரி எப்பவுமே அதுக்கு என்ன, அதுக்கு ரிஸ்க் இல்லை. ரெப்போ பாருங்க, நம்ம எதிர்பார்த்த இரண்டு ரிட்டர்ன் எதிர்பார்த்தேன், ஆனா தெரியுது ரிட்டர்ன் 1.7. இதை இருந்தா நாம என்ன செய்யணும், இதை வித்துடணும். ஷேர்ஸ் ஓவர் வேல்யூ பண்ணப்பட்டிருக்கு, ஓவர் வேல்யூ பண்ணித்தான் வந்திருக்கிறதால இந்த ஸ்டாக் நம்ம வச்சிருந்தோம்னா நமக்கு ரிஸ்க் கூட. அப்ப இதை நம்ம விற்கிறது பெட்டர். சரி, இது செல். இப்படி ஷேர்ஸ் இருந்தா செல் பண்ணணும், இப்படி ஷேர்ஸ் இருந்தா பை பண்ணணும் சொல்லி சொல்லுது. ரைட், செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் இது என்னங்க, ரைட், இதான் செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் என்ன இருக்குது. ரைட், செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் எப்படி ட்ரெஷரி பில் இது 8% இருக்குது. ரைட், அது மாதிரி இதில் ஸ்லோப் வந்துட்டு எதுக்கு சமனாக இருக்குன்னா ரிஸ்க் ப்ரீமியமுக்கு சமனாக இருக்கு. இது பீட்டா, இது ஒன்று எடுத்தா ரைட் இது 15 இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி நாம கீறினோம்னு சொன்னா இதுதான் செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் இருக்கு. செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் இப்ப பாருங்க, நம்ம கால்குலேட் பண்ணது தானே அல்டானுடைய இது. ரைட், அது மாதிரி ஏஎம் ஃபோம் தான் இருக்குது. இது ரெண்டும் இந்த கோட்டுக்கு மேலே இருக்கு பாருங்க, இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் லைனுக்கு மேலே இருக்கு. அப்படின்னா இது அண்டர் வேல்யூ பண்ணப்பட்ட செக்யூரிட்டி. இந்த கோட்டிலேயே இருந்தா அதை சொல்றது நாம என்னது ஃபேர்லி வேல்யூட். அதே மாதிரி இந்த கோட்டுக்கு கீழே இருக்கு பாருங்க, ரெப்போ சொல்லி இருக்குது, இது கோட்டுக்கு கீழே இருக்கு, இது சொல்றது ஓவர் வேல்யூட் ஸ்டாக் சொல்லுவாங்க. இப்ப நம்ம கால்குலேட் பண்ண பீட்டா வந்துட்டு ஒரு பெர்டிகுலர் அசெட்டுக்கு தானே, ஒரு பெர்டிகுலர் ஸ்டாக் உதாரணமா பிஓக்யூ பிக்யூ சொல்லி ஒரு ஸ்டாக் தான் நாம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த பீட்டா வந்துட்டு சில டைம்ல வந்துட்டு அசெட்ஸ் கேட்டகரி, அசெட்ஸ் குரூப், அதாவது போர்ட்ஃபோலியோக்கும் நாம யூஸ் பண்ணலாம். அதை எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். கல்குலேட் பீட்டா ஒரு போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு பாஸ்கெட், அதுக்குள்ள நிறைய வித்தியாசமான டைவர்சிட்டி பண்ணப்பட்ட ஸ்டாக்கள் இருக்கு. வித் ரைட், நம்ம அல்டாங்கிற இதுல 50 விதமான ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அல்டாவிலையும், மீதி 50 விதமான ஸ்டாக் வந்துட்டு ரெப்போலையும் போட்டிருக்கிறேன். போட்டா இந்த போர்ட்ஃபோலியோனுடைய பீட்டா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ பீட்டா ஆஃப் த போர்ட்ஃபோலியோ, ரைட், பீட்டா ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இது வந்துட்டு வெயிட்டட் எவரேஜ் அடிக்கும். இப்போ நமக்கு தெரியும், இப்போ அல்டாவில் 50 வீதமும் அல்டாவில் 50 வீதமும் ரெப்போவில் 50 வீதமும் போட்டிருக்கேன். சரி, என்ன 0.53. இப்போ இதுல பீட்டா, அல்டாட பீட்டா, ரெப்போட பீட்டா. அல்டாட பீட்டா நம்ம கவுண்ட் பண்ணிருக்கேன் 1.29, ரெப்போட பீட்டா -0.86 கால்குலேட் பண்ணிருக்கேன். இப்போ சொல்லப்படுது என்னது, இது வெயிட்டட் எவரேஜ் தான், அது வெயிட்டட் எவரேஜ் தானே, அதுல வெயிட்டட் எவரேஜ் ஆஃப் த
betas of individual assets equal to beta of the portfolio. இப்போ கால்குலேட் பண்ணினா ரெண்டையும் பெருக்கி போட்டு கூட்டினா நமக்கு 0.22 வருது. 0.22 இதுதான் இதனுடைய என்னது பீட்டா வரைக்கும் பீட்டா ஆஃப் த போர்ட்ஃபோலியோ அல்டா ரெப்போ. ரைட், இதை நாம அப்ளை பண்ணி பார்ப்போம். ரெக்கார்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அல்டா ரெப்போ போர்ட்ஃபோலியோ, அல்டா ரெப்போ நமக்கு தெரியும். இதில் 50%, இதில் 50% போட்டிருக்கேன். ஏற்கனவே நமக்கு தெரியும் இதுல பீட்டா எத்தனை, இதுல பீட்டா எத்தனை நமக்கு தெரியும். ரைட், இப்போ எப்படி கால்குலேட் பண்ற ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ, ஆர்பிங்கிறது ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. இப்போ வெயிட்டட் எவரேஜ் ரிட்டர்ன் இப்போ பாருங்க நமக்கு தெரியும் 17 தெரியுது. எது 17 தெரியுது நமக்கு. அல்டாங்கிறது 17% தெரியுது. அது மாதிரி ரெப்போ 2% தெரியுது. ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இது 2 வீதம், இது 17 வீதம். அதில் வெயிட் வந்துட்டு 0.5, இதுலேயும் 0.5. இது பார்க்கும்போது 9.5 வருது. இந்த போர்ட்ஃபோலியோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் 9.5. இது டிரெக்டாக கண்டது. சரியா? இப்போ செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் பீட்டாவை யூஸ் பண்ணி காணுவோம். பீட்டாவை யூஸ் பண்ணி காணுவோம். கண்டா இப்போ ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல மாற்றம் இல்லை, அது 8 வீதம். ரிஸ்க் பிரீமியம்லேயே மாற்றம் இல்லை, அது 7 வீதம். நஞ்சு பாருங்க போர்ட்ஃபோலியோ பீட்டா. போர்ட்ஃபோலியோ பீட்டா எத்தனை இங்க கண்ட்ரிங்க போர்ட்ஃபோலியோ பீட்டா எத்தனை? 0.22. ரைட், 22. அதை நாம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணால நமக்கு இதே ஆன்சரா வருது. நீங்க தனித்தனியே நம்ம ஏற்கனவே படிச்சுக்கேன் தானே, ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்ன் காண்ற எப்படி இருந்துச்சுன்னா அதில் வெயிட், இண்டிவிஜுவல் வெயிட் எடுத்து அந்த வெயிட்டை ரிட்டர்னில் பெருக்கி நம்ம காண்ற ரிட்டர்ன் தான் அந்த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரைட், அப்படி அந்த மெத்தட்ல கண்டதுதான் இது. இப்போ நான் பீட்டான்னு படிச்சிருந்தேன். பீட்டா ஒவ்வொரு அசெட்ஸுக்கும் இந்த பீட்டா இருக்குது, தனித்தனி அசெட்ஸுக்கும் பீட்டா இருக்குது, தனித்தனி போர்ட்ஃபோலியோக்கும் பீட்டா இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோ பீட்டா காண்ற எப்படி சொன்னா என்ன, தனித்தனியே எக்ஸுங்கிற ஸ்டாக் இருக்கு, அதுல வெயிட், அதுல ரிட்டர்ன். ஒய்ங்கிற ஸ்டாக் இருக்கு, அதுல வெயிட், அது ரிட்டர்ன். செட்டுங்கிற ஸ்டாக் இருக்கு, அதுல வெயிட், அது ரிட்டர்ன். சரி, பீட்டா சரியானே. பீட்டா ஒய்ங்கிற அதனுடைய பீட்டா, செட்டுங்கிற அதனுடைய பீட்டா, எல்லாத்தையும் கூட்ட வர்றதுதான் என்ன இருக்கும் பீட்டா ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இருக்கும். ரைட், அடுத்தது இன்ஃபிளேஷன் நடந்தா என்ன? இன்ஃபிளேஷன் நடந்தா இன்ஃபிளேஷன் 3 வீதம் இருக்குது, என்ன ஆகும்? இப்போ ஏற்கனவே 15 வீதம் இருந்த மார்க்கெட் ரிட்டர்ன் 18 வீதம் ஆகுது. உங்களுக்கு அட்வான்ஸ், இது உங்களுக்கு ஜஸ்ட் இதுவரை நீங்க படிச்சா போதும். ரைட், இதுவரையும் படிச்சா போதும். அதோட நீங்க பாருங்க வாட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் அலோன்ங்கிறது குறிப்பிட்ட அந்த எக்ஸுங்கிற ஸ்டாக்குக்குரிய ரிஸ்க். எக்ஸுங்கிற ரிஸ்க் உங்களுக்கு தெரியும். 2 வகை ரிஸ்க் இருக்கு. ஒன்று சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இருக்குது. அடுத்தது அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இப்போ சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் எதில் மெஷர் பண்றோம்? பீட்டாவில் மெஷர் பண்றோம். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அதை எப்படி மெஷர் பண்றோம்? ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ரைட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால நாம மெஷர் பண்றோம். இப்படி ரெண்டு டோட்டல் ரிஸ்க். நம்ம டோட்டல் ரிஸ்க் வந்துட்டு சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் பிளஸ் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்கா தான் இருக்கு. இப்ப பார்ப்போம். இன்னைக்கு பாருங்க வேரியன்ஸ் ஜேங்கிற ஸ்டாக் ஜேனுடைய வேரியன்ஸ், அதாவது ரிஸ்க் எப்படி இருக்குன்னு சொன்னா பாருங்க, இது பீட்டா. ரைட், பீட்டா அது மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் ரெண்டு சேர்ந்து பீட்டா. இப்ப இந்த போர்ஷன் வந்துட்டு ரெண்டு உள்ளடக்கிருக்கும். பாருங்க, மார்க்கெட் ரிஸ்க் ஆஃப் தி ஸ்டாக்ஸ், மார்க்கெட் ரிஸ்க் ஆஃப் த ஸ்டாக் ஜே, இதான் மார்க்கெட் ரிஸ்க். ரைட், இது மார்க்கெட் ரிஸ்க் சொல்றாங்க. எரர் இதுதானே,
இந்த எரர் டேர்ம் எரர் இந்த எரர் டேர்ம் தான் என்னது இவ்வளவும் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இந்த போர்ஷன் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இது வந்துட்டு கம்பெனி ஸ்பெசிபிக் ரிஸ்க் இந்த ஸ்டாக்கினுடைய மூவ்மெண்ட் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்குடைய மூவ்மெண்ட் வந்துட்டு ஒன்று ஏஎஸ்பியை பொறுத்து இருக்கும் இப்போ எல்லா மார்க்கெட்ல எல்லா ஷேர் ப்ரைஸும் ஏறிட்டு போனால் இந்த பெரிய கம்பெனி ஷேரும் ஏறிட்டு போகும் இந்த பீட்டாக்கு ஏற்ற மாதிரி சென்சிட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ஏறிட்டு போகும் அது மார்க்கெட்டால வர இம்பேக்ட். ஆனா மார்க்கெட் ஏறிட்டு போகும்போது சில கம்பெனியோட ஸ்டாக் பீட்டா பாசிட்டிவ் இருந்தாலும் இறங்கிட்டு போகும் ஷேர் சம்டைம். அது என்ன காரணம்? கம்பெனி ஸ்பெசிபிக் ரிஸ்க். கம்பெனியில ஏற்பட்ட ஸ்ட்ரைக் அடிக்கலாம், அல்லது கம்பெனிக்கு எதிராக அரசாங்கம் ஏதாவது ஒரு ஒரு ப்ரொபோசலை கொண்டு வரலாம். இங்க பார்க்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கா கவர்மெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் டெரிஃப் ஒன்றை போட்டதுனால, ஒரு எக்ஸ்ட்ரா டெக்ஸை போட்டதுனால இலங்கையில் இருக்கிற கவர்மெண்ட்ஸ் இலங்கையில இருந்து ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 30% வரிய 40% வரிய டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது அறிவிச்சது உடனே இலங்கையில இருக்கிற அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிகள் ஷேர் பிரைஸ் வீழ்ச்சியடைய தொடங்கிச்சு. அதே மாதிரி கிட்டத்துல அந்த்ரோபிக்ங்கிற ஒரு ஏஐ நிறுவனம் கோவர்க்கருங்கிற ஒரு ஏஐ இன்வெஸ்ட் பண்ணினதால இந்தியாவில் இருக்கிற நிறைய ஐடி கம்பெனியோட ஸ்டாக் வந்துட்டு கீழே இறங்கிச்சு. அதே மாதிரி சைனா டீப் சீக்குங்கிற ஒரு ஏஐ இன்வெஸ்ட் பண்ணதுனால அமெரிக்காவில் இருக்கிற நிறைய டெக்னாலஜி கம்பெனிஸ் ஸ்பெஷலாக வந்துட்டு என்விடியாங்கிற கம்பெனியுடைய ஷேர்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சு. அப்படியான மூமெண்ட்கள் மாற அந்த காரணம் இதான் எரர்னு சொல்லுவாங்க. எரர் வேரியன்ஸ் ஆஃப் எரர் டேர்ம் இதுதான் சொல்லுது டைவர்சிஃபையபிள் ரிஸ்க். ஸ்டாக் ஜேனுடைய டைவர்சிஃபையபிள் ரிஸ்க். சரியான இது பீட்டா, இது மார்க்கெட் ரெண்டும் சேர்ந்து தானே வருது. இப்ப கெப்பம் இஸ் an equilibrium model, right? கெப்பம் ஒரு equilibrium model that specifies the relationship between risk and required rate of return of the assets well diversified portfolio. இப்ப இதுல வந்துட்டு இப்ப what is the factor? ஒரே ஒரு ஃபேக்டர் வச்சு தான் ஷேர்ஸ் ரிட்டர்னுகள் அல்லது போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னுகள் தீர்மானிக்கப்படுது. அது என்னன்னு மார்க்கெட் தான். தனியா மார்க்கெட்டை மட்டும் வச்சு தான் மார்க்கெட்ல எப்படி ஓவரால் ஷேர் மூவ் ஆகுங்கிறத வச்சு தான் பெர்டிகுலர் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்துட்டு அல்லது போர்ட்ஃபோலியோனுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் தீர்மானிக்கப்படுது. Hence the CAPM has been completely confirmed. அப்ப இது வந்துட்டு 100% சரியா? 100% சரியா பார்க்கும்போது ஆன்சர் வந்து நோ தான். ஏன்? இப்ப நான் சொன்னது தானே சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மிரிக்கி அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மிரிக்கி. அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு இந்த கெப்ப மாடல் வந்துட்டு கேப்சர் பண்ணாது. அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வந்துட்டு எல்லா கம்பெனியும் பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கிற பாருங்க. இது மார்க்கெட் ஸ்பெசிபிக், இது கம்பெனி ஸ்பெசிபிக். இப்ப சில மெத்தட்கள் இருக்கும் மார்க்கெட்டை ஓவரால பாதிக்கும். உதாரணமா டொனால்ட் ட்ரம்பினுடைய டெரிஃப் சொல்லி அது நியூ டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் ஆகிறது, அல்லது ஒரு பெண்டமிக் ஒன்று ஏற்படுறது, அல்லது எக்கனாமிக் கிரைசிஸ் ஒன்று ரைட் வாரது, அல்லது கவர்மெண்ட் பாலிசி அதாவது கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறது. இப்போ திடீர்னு போல ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்துட்டு கம்யூனிசத்துக்கு மாறின உடனே என்ன நடக்கும்? அப்ப ஒரு ஃபியர் ஒன்று ஏற்படும். முதலாளித்துவம் கம்யூனிசத்துக்கு மாறும்போது ஒரு பெரிய அதிர்வு ஒன்று ஏற்படும். அப்படி ஆயினாலும் இந்த ஷேர் மார்க்கெட் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகும். அது மாதிரி இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் கிளிக் ஆன உடனே கிரிப்டோ கரன்சி வந்துட்டு கடும் வேகமாக குறைஞ்சி 2 இயர்ஸ்க்கு முன்னே எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த ப்ரைஸுக்கு டவுன் ஆகி இன்னும் அது வீடுகளை அதே லெவலாம் பெரிய இப்போ கிட்டத்தட்ட 120 ரைட் 120 போன 120 $1,20,000 போன டாலர் $120 போன பிட்காயின் இன்றைக்கு 67,000 இருக்கு. கிட்டத்தட்ட அரைவாசி விழுந்துட்டு 50% லாஸ். பாரிய வீழ்ச்சி. என்னது காரணம்? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் லீக் ஆனதெல்லாம் பெரும்பாலும் அது நடந்திருக்கலாம் சொல்லப்படுது. The statistical test have problem that have empirical verification or rejection virtually impossible. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அட்வான்ஸ் ஆனது.
அதுக்கு அடுத்ததாக நம்ம கெப்பம்ல இருக்கிற கெப்பம் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக ஆர்பிட்ரேச்சர் பிரைசிங் தியரின்னு சொல்லி ஒரு தியரி ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அந்த தியரியில இருந்து தான் என்ன பாருங்க, ஆர்பிட்ரேச்சர் தியரி. இதில் வந்துட்டு ஜிடிபி growth, இன்ஃப்ளேஷன், டெக்ஸ் ரேட் சேஞ்சஸ், டிவிடெண்ட் இதெல்லாம் வந்துட்டு செய்யுது இன்க்ளூட் பண்ணப்பட்டு கெப்பம் மாடலுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு அது ஒரு அஹ், அது ஒரு என்ன புதிய மாடல் ஒன்றாக உருவாக்கப்படுது. அப்ப கெப்பம் அடுத்த அந்த மாடல் தான் ஃபார்ம் ஆஃப் த்ரீ ஃபேக்டர் மாடல்னு சொல்லி இதுல அஹ், என்னென்ன இப்ப இதுல ரெண்டு சைஸ் எஃபெக்டையும் அடுத்தது லிவரேஜ் எஃபெக்ட்னு சொல்லி ரெண்டு இன்க்ளூட் பண்றாங்க. growth ஃபேக்டர்ஸ் சொல்லி ரைட். இவ்வளவு உங்களுக்கு போதும் அது வரையும். இப்போ இதுதான் ஃபார்ம் ஆஃப் ஃபேக்டரோட த்ரீ ஃபேக்டர் மாடல். இது வந்துட்டு பீட்டா, மார்க்கெட் பீட்டா, இது வந்துட்டு சைஸ் எஃபெக்ட், இது வந்துட்டு என்னது புக் மார்க்கெட் எஃபெக்ட் சொல்லுவாங்க, growth ஸ்டாக்ஸ், வேல்யூ ஸ்டாக்ஸ்னு சொல்லி இது உங்களுக்கு தேவையில்லை. ரைட். அது வரையும் உங்களுக்கும் போதும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, டவுட்கள் இருக்கா, ஏதாவது படிச்சதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க பார்ப்போம், கிளியர் பண்ணுவோம். சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க.